நல்லா புரிஞ்சுக்கோங்க. when you pray you rely on God. ஸோ நீங்க வேதத்தை படிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்றீங்க. கர்த்தர் யார் என்பதை நீங்க அறிந்து கொள்றீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய வழிகளை நீங்க என்ன பண்றீங்க? தெரிந்து கொள்றீங்க. when you pray you start knowing the ways of God. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தினால் வாழ்ற ஒரு வாழ்க்கை. விசுவாசம் என்பது தேவனை மட்டுமே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. நீங்க ஆண்டவர் உங்ககிட்ட அதான் சொல்றாருங்க, நடுராத்திரியிலே நீங்கள் ஜெபம் பண்ணி துதித்து பாடினால் சீக்கிரம் விடிந்து விடும். நம்ம ஏன் ஜெபம் பண்ண மாட்டோம் தெரியுமா? நம்ம ஏன் ஜெபம் பண்ண மாட்டோம்னா, நம்மளே ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கிறோம். என்ன முடிவு தெரியுமா? நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்க மாட்டார். இது நீங்க எடுத்த முடிவு. பிசாசு உங்களுக்கு போட்ட போய் நீங்களே நம்பி நீங்களே ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டார். நல்லா கவனிங்க. எங்குமே வேதத்துல ஆண்டவர் அப்படி போடவே இல்லை. 2 வாட்டி ஜெபம் பண்றோம், 3 வாட்டி ஜெபம் பண்றோம், அதுக்கப்புறம் என்னத்த ஜெபம் பண்ணி அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன பண்றாங்க, ஜெபத்தையே கைவிட்டவங்களும் எனக்கு தெரியும். If you stop praying, then you are in a very dangerous position. You have made yourself vulnerable to the attacks of the enemy. பிசாசு உங்களை தாக்குவதற்காக என்ன பண்றீங்க? நீங்களே என்ன பண்ணிட்டீங்க? வழியை திறந்து கொடுக்குறீங்க. ஸோ ஜெபம் பண்ணாம இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? பெருமை இருக்கு. ஏன்னா ஜெபம் என்பது நீங்க யாருடைய ஒத்தாசையை நாடி போறீங்க? கர்த்தருடைய ஒத்தாசையை நாடி போறீங்க. நான் சொல்றேன், நீங்க எங்க இருந்தாலும் இரவும் பகலும் அவரை நோக்கி பாருங்க. You will be honorable among all men. எல்லா மனிதர்கள் காட்டிலும் உங்களை ஆண்டவர் கனம் உள்ளவராக மாற்றுவார். It's an open challenge, I am telling you. God will raise you. God will lift you up. லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். Hallelujah, hallelujah. Amen. Then he spoke a parable to them that men always ought to pray and not lose heart. Amen. So இந்த ஜெபத்தை குறித்த சத்தியங்களை கடந்த சில வாரங்களாக நம்ம தியானித்துட்டு வருகிறோம். Hallelujah. We've been meditating on the truths about prayer. Hallelujah. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் இதுதான். I would say this would be the foundational truth of our prayer life. நம்மளுடைய ஜெப வாழ்க்கைக்கான அடித்தளமான ஒரு சத்தியமாக இந்த சத்தியத்தை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகரே. ஹல்லேலூயா. ஆமென். He has commanded us. அவர் கட்டளையிட்டு இருக்கிறார், நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். If Jesus says it is so. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னால் அது அப்படியே நம்ம என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும், அதை அப்படியே கடைபிடிக்கணும். ஹல்லேலூயா. If Jesus says, we have to obey it and follow it. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொல்கிறார். அந்த உவமையை முடித்த பிறகு 8வது வசனத்தை போடுங்க. 8th verse. ஏன் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டுமா? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆமென். ஸோ இந்த ஹோல் பேசேஜ், இந்த 8 வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, இந்த முதல் வசனமும் 8வது வசனமும் ஒரு சாண்ட்விச் மாதிரி இருக்கு, ஒரு பிரெட் மாதிரி இருக்கு. அதுக்கு நடுவில் ஒரு 6 வசனம் வச்சிருக்காரு ஆண்டவர், பில்லிங் மாதிரி. இந்த மெயின் ட்ரூத் இந்த முதல் வசனத்தையும் 8வது வசனத்தையும் நீங்க பார்த்துடலாம். முக்கியமான சத்தியம் இந்த முதல் வசனம் 8வது வசனத்தில் வருது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர் சீஷர்களுக்கு என்ன பண்ணாராம்? ஒரு உண்மை சொன்னார். அப்படியே 8வது வசனத்துக்கு வாங்க. சீக்கிரத்திலே என்ன பண்ணுவாராம்? ஆண்டவர் பதில் செய்வார். சீக்கிரத்திலே உங்களுக்கு என்ன பண்ண? அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று சொல்லுகிறேன். சோ சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அதோட பலன் என்னதுங்க? வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் பிரேயிங் கண்டினியூஸ்லி? சீக்கிரத்திலே நியாயம் செய்வார், சீக்கிரத்திலே பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். ஐ வாண்ட் டு டெல் யூ சீக்ரெட். இஃப் யூ கண்டினியூ டு ப்ரே, நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரத்திலே உங்களுக்கு என்ன வரப்போகுது? பதில் வரப்போகுது. ஹல்லேலூயா. ஆமென். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்கன்னு உங்களுக்கு சொல்றேன். அதற்கான பலன் என்னதையும், அதுக்கான ரிசல்ட் என்னது? வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ்? நீங்க சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்றீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்றீங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்றீங்க. அதற்கான ரிசல்ட் என்ன? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்? நியாயம் செய்வேன், பதில் கொடுப்பேன். நீங்க எதற்காக விண்ணப்பிக்கிறீங்களோ அதற்கான பதிலை நீங்க எண்ணுவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. அதுதான் ரிசல்ட் இருக்கு. ஆனாலும் பாருங்க, ஆண்டவருக்கு தெரியுது, மனுஷனை பத்தி தெரியுது.
ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்போரும். அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணா பதில் வரும் நான் சொல்லியும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ண மாட்டாங்கன்ற. இதுதான் சொல்றேன். இன்னைக்கு நிலைமை அப்படிதான் இருக்கு. 2 வாட்டி ஜெபம் பண்றோம், 3 வாட்டி ஜெபம் பண்றோம், அதுக்கப்புறம் என்னத்த ஜெபம் பண்ணி அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன பண்றாங்க, ஜெபத்தையே கைவிட்டவங்களாம் எனக்கு தெரியும். ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷன் அது. இஃப் யூ ஸ்டாப் பிரேயிங் then you're in a very dangerous position. You have made yourself vulnerable to the attacks of the enemy. பிசாசு உங்களை தாக்குவதற்காக என்ன பண்றீங்க, நீங்களே என்ன பண்ணிட்டீங்க, வழியை திறந்து கொடுக்குறீங்க. நான் பயம் காட்டல உங்களை. டோன்ட் திங்க் தட் ஐ எம் கிரியேட்டிங் ஃபியர். ஐ எம் ஸ்டேட்டிங் த ஃபேக்ட். இயேசுவே அதனாலதான் சீஷர்கள்ட்ட கெத்செமனே தோட்டத்துல என்ன சொல்றாரு, அட்லீஸ்ட் ப்ரே ஃபார் 1 hourன்றாரு. ஒரு மணி நேரமாவது ஜோம் பண்ணுங்கப்பா. ஏன்னா நீங்க என்ன பண்ணிடுவீங்க, இல்லைன்னா சோதனைக்குள்ள போய் என்ன பண்ணுவீங்க, விழுந்துருவீங்க. lest you fall into temptation. So ஒரு மணி நேரமாவது ஜோம் பண்ணு, என்னோட விழித்திருந்து ஒரு மணி நேரமாவது ஜோம் பண்ணு, இல்லைன்னா சோதனைக்குள்ள போயிருவ அப்படின்றார். So prayer is a vital breath of life. ஜெபம் என்பது உங்களுடைய மூச்சு சுவாச காற்றை போல இருக்கிறது. ஒரு சுவாச காற்று இல்லாம ஒரு மனிதன் வாழ முடியாது. அதே போல தேவ பிள்ளைகள் ஜெபம் இல்லாமல் வாழ முடியாது. பிரேயர்லெஸ்னஸ், அதாவது ஜெபம் இல்லாம இருப்பது வந்து என்ன ஆயிரும்னா, இட் கிரியேட்ஸ் ஸ்கார்சிட்டி. பிரேயர்லெஸ்னஸ் கிரியேட்ஸ் ஸ்கார்சிட்டி. ஜெபம் இல்லாமல் நீங்க வாழ்ந்தால் அது என்ன, குறைவை உண்டாக்கும் உங்க வாழ்க்கையில, குறைவை கொண்டு வந்துருமா அது. ஆமென். where there is no prayer there is scarcity. Hallelujah. where there is no prayer there is scarcity. ஜெபம் இல்லாம இருக்கும் பொழுது அங்க என்ன, குறைவு வந்துருது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஜெபத்தை வந்து எதோட ஒப்பிடுறாரு பாத்தீங்கன்னா, விசுவாசத்தோட ஒப்பிடுறாரு. 8வது வசனத்துல பாருங்க, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவது ஈக்குவல் டு விசுவாசம். இப்படிதான் நீங்க எழுதணும். உங்க நோட்ஸ் எழுதுறீங்களா, எழுதுங்க. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவது அப்படின்னு எழுதி ஒரு ஈக்குவல் டு போட்டு விசுவாசம் எழுதுங்க. ஹல்லேலூயா. வாட் இஸ் ஈக்குவல் டு ஃபெய்த்? ஆண்டவர் பார்வையில எது வந்து விசுவாசமா தெரியுதா? நீங்க சோர்ந்து போகாம ஜெபம் பண்றது. ஏன் அப்படி ஆண்டவர் வச்சுட்டாரு பிரதர்? ஏன் பிரதர் இப்படி வச்சுட்டாரு? வேற ஏதாவது வச்சிருக்கலாமே பிரதர். சோர்ந்து போகாமல் ஃபாஸ்டிங் பண்ணவும், சோர்ந்து போகாமல் சபைக்கு போகவும், என்னங்க சோர்ந்து போகாமல் அப்புறம் வேற என்ன பண்ணலாம், முழங்காலில் நிற்பதும், அப்புறம் சோர்ந்து போகாமல் சில பேர் சோர்ந்து போகாமல் மெசேஜ் கேட்பதும், அப்படி அதை கூட வச்சுக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்க பண்ணிடுறீங்கல்ல. இப்போ 20 நாள் சாப்பிடாம இருங்கன்னா சாப்பிடாம இருந்துருவீங்க நீங்களாம், ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து 20 நாள் சாப்பிடாம இருங்க பிரதர் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டு பிரதர் நீங்க 20 நாள் சாப்பிடாம இருங்க பிரதர் அப்படின்னா எப்படியாவது வைத்த வாயை கட்டி என்ன பண்ணிடுறீங்க, உட்காந்துக்கிறீங்க. ரைட்? இல்ல கண்டினியூஸா அடுத்த 1 வருஷம் சபைக்கு எப்படியாவது போயிருங்க பிரதர். ஒரு சர்வீஸ் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. சபையில 3 சர்வீஸ் நடக்குதா, 3 சர்வீஸ்லயும் போய் உட்காந்துங்கன்னா எப்படியாவது போய் உட்காந்துறீங்க. ஒரு சர்வீஸ்ல முடிச்சிருந்தாலும் 2 சர்வீஸ்ல அப்படியே அரை கண்ணில் போட்டு தூங்கிட்டே அப்படியே சரி ஓகே ஆமே நாள ஓ அப்படின்னு உட்காந்துட்டு 3 சர்வீஸும் ஓட்டிட்டு வந்துருவீங்க. எனக்கெல்லாம் ஒருத்தர் தெரியும், அவருக்கு சண்டே போய் தூங்குவார் சர்வீஸ்ல. ஆனா எல்லா சண்டையும் சபைக்கு போயிடுவார். ஒரு சண்டே மிஸ் பண்ண மாட்டாருங்க. எல்லா சண்டையும் போய் சபையில உட்காந்து நல்லா தூங்கிட்டு அப்பாடியா நினைச்சு வந்துருவார் வீட்டுக்கு. ஆனா எல்லா சண்டையும் உட்காந்துருப்பார். பாஸ்டருக்கு முன்னாடி அவர் போய் உட்காந்துருவார், நல்லா ஏசியில போய் நல்லா உட்காந்துருவார் போயிட்டு. ஸோ அதெல்லாம் கூட பண்ணிடுவோம். கரெக்டா? போட்டு முட்டி போட்டு நில்லுங்க, 1 மணி நேரம் முட்டி முழங்கால நில்லுங்க அப்படின்னாலும் நின்றுவீங்க. எப்படியாவது கால் வலிச்சா கூட அப்படி ஏதாவது தலகாணிக்கலாம் வச்சு என்ன பண்ணிடுவீங்க, நின்றுவீங்க. ஆனா சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா மட்டும் வரமாட்டீங்க. நமக்கு கவனிச்சு பாத்திருக்கீங்களா? ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா வரமாட்டேங்குது. இல்ல பிரதர் நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பிரதர், நீங்க கொஞ்சம் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களோட வல்லமையான ஒரு தேவ ஊழியர் இருப்பார் பாத்தீங்களா, உங்களுக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, உங்களுக்கு ஒருத்தர் கை வச்சு அபிஷேகம் எல்லாம் கொடுத்துருப்பாரு பாத்தீங்களா, அவரோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, நான் அவர்கிட்ட போய் ஸ்ட்ரெயிட்டா ஜெபம் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து அவருக்கு ஜூனியர் தானே, அவர்கிட்ட போயிடுறேன். இல்லைன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க. சில பேர் நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க பிரதர், நீங்க தான் ஜெபம் பண்ணாதான் நடக்குது பிரதர், நீங்க அதுக்காக தானே ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. நல்லா கேட்டுக்கோங்க, ஆண்டவர் உங்களை ஜெபம் பண்ண சொல்றார். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணணும் என்று விரும்புகிறார். God loves to see you praying. நான் திரும்ப இந்த மீட்டிங், நம்ம மீட்டிங்ல இதுதான் பேசிட்டு இருக்கேன் கடந்த 2 மாசமா. அது ஏன் எனக்கு இதே இதை ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கான்னு தெரியல. ஏன்னா ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஜெபம்னா வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது, பண்ண மாட்டாங்க பாதி பேர். அதனால நான் திரும்ப சொல்லிதான் ஆகணும். நான் போற சபையில எங்க பாஸ்டர் வந்து விசுவாசத்தை குறித்து தான் பேசுவார், எப்பவுமே விசுவாசத்தை குறித்து தான் பேசுவார். அப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு அவர்கிட்ட போயிட்டு, என்ன பிரதர் நீங்க 40 வருஷமா ஊழியம் பண்றீங்க, 40 வருஷமா விசுவாசத்தையே பேசிட்டு இருக்கீங்க, வேற டாபிக்கே பேச மாட்டீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு விசுவாசம் புரிஞ்சிருச்சுன்னா சொல்லுங்க, நான் வேற டாபிக்கு போயிடுறேன்.
ஆமென். விசுவாசம் புரிஞ்சிருச்சு. விசுவாசம்னா என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. விசுவாசம் எப்படி செயல்படுதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. விசுவாசத்துல எப்படி பிழைப்பது என்பது புரிஞ்சிருச்சுன்னா சொல்லுங்க. டாபிக்க மாத்தி நான் என்ன பண்ணிடுறேன், வேற டாபிக் நான் போயிடுறேன் அப்படின்னாரு. அப்பதான் புரிஞ்சிச்சு எனக்கும். ஆஹா, இப்ப புரியுது ஏன் அவர் வந்து 40 வருஷமா விசுவாசத்தை பேசுறாரு. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீதிமான் தன்னுடைய விசுவாசத்தினால் மட்டும்தான் பிழைப்பானாம். ஹalleluya. நீதிமான் எப்படி பிழைக்கிறாங்க? தன்னுடைய விசுவாசத்தினால மட்டும்தான் பிழைக்கிறான். அது எங்க சொல்றாரு பாருங்க ஆண்டவர் முதல்ல. ஆபக்குக் 2வது அதிகாரத்துல 4வது வசனம். அதை போடுங்க. ஆபக்குக் 2:4 போடுங்க. ஆபக்குக் வந்து பழைய ஏற்பாட்டுல இருக்குது. மைனர் ப்ராஃபட்ஸ் அப்படின்னு. மைனர் ப்ராஃபட்ஸ் நீங்க நினைச்சுக்காதீங்க அபிஷேகம் கம்மியா இருக்கா ப்ராஃபிட் போல அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. அவங்களும் ப்ராஃபிட் தான். என்ன ஒரு 2 பேஜ் தான் எழுதி வச்சிருப்பாங்க. அதனால மைனர் ப்ராஃபிட் இருந்தாங்க. இதோ அகங்காரியா இருக்கிறானோ இருக்கிறன்னு என்னது அகங்காரியா இருக்கிறவனோ அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். Behold, the proud, his soul is not upright in him, but the just shall live by his faith. ஆமென். இது ரொம்ப ஒரு ஆழமான கருத்துள்ள ஒரு வசனம். அதாவது அகங்காரியா இருக்கிறானே அப்படின்னு வருது பாத்தீங்களா. அகங்காரின்னா சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு தமிழ்ல, ரொம்ப பெருமையா இருக்கிறவன். அவதான் இதோ பெருமையா இருக்கிறவன் அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானது அல்ல. Behold, the proud, his soul is not upright in him. So ஆண்டவர் எதை வந்து பெருமை என்று சொல்லுகிறார். சோ இன்னைக்கு வந்து பெருமைன்னு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தாழ்மைன்னு வச்சுப்போம். தாழ்மை கிறிஸ்துவத்துல தாழ்மை அப்படின்னு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எனக்குலாம் என்ன சொல்லி கூட தாழ்மைன்னு அப்படியே நம்ம வந்து அப்படியே ஷேவ் எல்லாம் பண்ணாம அப்படியே தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு, அப்புறம் ஒரு ரொம்ப மங்கி போன ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு, அப்புறம் காலில் ஷூ எல்லாம் போடாம வெறும் செருப்பை மட்டும் போட்டுட்டு, ஷூ எல்லாம் இருக்கும் வீட்டுல ஆனா அதை போட மாட்டோம், செருப்பை போட்டுக்கிட்டு, அப்புறம் கார்ல எல்லாம் போகாம சைக்கிள்ல போய்கிட்டு, சோ அப்படியே 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 மூஞ்சி அப்படியே சோகமா, எப்பவுமே மூஞ்ச சோகமா வச்சுக்கிட்டு, எப்பவுமே சோகமா இருக்கும் மூஞ்சி. எதுக்கு சோகமா இருக்குன்னே தெரியாது, எப்பவுமே சோகமா இருக்கும். யார் கேட்டாலும் சோத்திரம் பிரதர் அப்படின்னு அப்படியே ஸ்லோ, அது மெதுவா தான் சொல்லணும், ஃபாஸ்டாலாம் சொல்லக்கூடாது. சோத்திரம் பிரதர் அப்படின்னு சொல்லணும். எப்படி இருக்கீங்கன்னா, ஏதோ கர்த்தர் கிருபையில போகுது பிரதர் அப்படின்னு சொல்ற அப்படி சொல்லணும். இதுக்கு பேர் வந்து இது கிடையாது. ஹலோ, இதுக்கு பேர் வந்து தாழ்மை கிடையாது, இதுக்கு பேர் வறுமை. இதுக்கு பேர் வறுமை, சரிங்களா? இதுக்கு பேர் தாழ்மை கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க, இது தாழ்மை கிடையாது. நீங்க இப்ப பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை எப்படி ஆசீர்வதிச்சார்னு போய் பாருங்க. ராயல் லைஃப் ஸ்டைல் கொடுத்தாரு அவங்களுக்கு. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, எல்லா ஜாதியிலும் மேன்மையா நீ இருப்பன்ட்டார். அப்படின்னா என்ன சொல்றாரு, எல்லா கண்ட்ரியிலும் நம்பர் 1 கண்ட்ரி யாரு, நீ தான் இருப்பன்ட்டார். வாக்குப்பட்டு பாருங்க, ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, உன்னை வச்சு உன் சந்ததியை வச்சு மற்ற தேசங்களை நான் என்ன பண்ண போறேன், ஆசீர்வதிக்க போறேன். சோ எல்லா ஜாதிகளையும் மேன்மையா இருப்ப, எல்லா ஜாதிகளையும் நீ எப்படி இருப்ப, ரொம்ப விசேஷமானவனா இருப்ப, யூ வில் பி வெரி ஸ்பெஷல் அப்படின்றார். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு தாழ்மைன்னு என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே சோர்ந்து போய் அப்படியே ஒண்ணு இல்லாம, அது பேர் தாழ்மை கிடையாது, சரிங்களா? அது பேர் பெருமை. ஆண்டவர் வந்து உன்னை விசேஷமா வைக்கிறேன்றார், நீங்க அதெல்லாம் வேணாம் பிரதர், நான் இப்படியே இருந்துக்கேன் பிரதர், அது பேர் பெருமை. ஏன்னா நீங்க யாரை நம்புறீங்க, உங்க சுயத்தை நம்பிட்டுறீங்க. இதுதான் சுயநீதி. சோ இங்க என்ன சொல்றாரு ஆபக்குக்கு தீர்க்கதரிசி, என்ன பேசாருன்னா, இதோ பெருமை உள்ளவன், அது அகங்காரமா இருக்கிறது வந்து பெருமை உள்ளவன். பெருமை உள்ளவன் அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையான. பெருமை உள்ளவனுக்கு வந்து விசுவாசம் வேலை செய்யலாம். ஏன்னா பெருமை உள்ளவன் என்ன சொல்வானா, எதுக்கு நான் ஜோம் பண்ணும், எதுக்கு நான் ஜோம் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள பெருமை இருக்குன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, நீங்க ஜெபம் பண்ணாம இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கு, பெருமை இருக்கு. ரெண்டு காரியம் இருக்கணும். ஒண்ணு பெருமை இருக்கும், இல்லைன்னா சோம்பேறித்தனம் இருக்கு. இது 2 தான் இருக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரை ஏன் ஜோம் பண்ண மாட்டாங்க மக்கள் அப்படின்னா 2 காரியம் சொன்னார் ஆண்டவர். ஒண்ணு பெருமை. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க, நான் எதுக்கு ஆண்டவர்கிட்ட போய் ஜோம் பண்ணணும், நானே பாத்துக்கிறேன். சில பேர் அப்படி, நானே பாத்துக்கிறேன், இதெல்லாம் நாங்களே ஹேண்டில் பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஆண்டவர்லாம் தேவையில்ல, ஐ எம் வெரி 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 கேப்பபிள், எனக்கு கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி எல்லாம் இருக்குது நிறைய, நாங்களே இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிடுவோம். அப்படி ஒண்ணு இருக்கு, சரிங்களா? சோ ஜெபம் பண்ணாம இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம், பெருமை இருக்கு. ஏன்னா ஜெபம் என்பது நீங்க யாருடைய ஒத்தாசையை நாடி போறீங்க, கர்த்தருடைய ஒத்தாசையை நாடி போறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. when you pray you rely on God. when you pray you rely on God. ஆமென். ஒரு பெரிய தேவ மனிதர் ஆர்டி கெண்டல் அப்படின்னு ஒரு தேவ மனிதர், அவர் இன்னும் இருக்கிறார், நல்லா இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 90 வயசு ஆயிடுச்சு, நல்லா ஆரோக்கியமா இருக்கிறாரு, ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. டாக்டர் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ், சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் இடத்துல வந்து அவரு ஜூனியர் பாஸ்டர் அவர் கூட இருந்தார். டாக்டர் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் வந்து பெரிய தேவ மனிதர், இங்கிலாந்து தேசத்துல.
அந்த வெஸ்ட்மினிஸ்டர் சாப்பிள், அதாவது இங்கிலாந்து தேசத்து ராஜா ராணி அந்த ராயல் ஃபேமிலி எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் போய் அட்டன் பண்ற சர்ச்சில் அவர் பாஸ்டரா இருந்தார். அவர் பாஸ்டரா இருக்கும்போது இவர் அவருக்கு வந்து ஜூனியரா இருந்தார், அசிஸ்டண்டா இருந்தார். ஆர்டி கெண்டல். மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் அவர் இறந்துட்டாரு, அவர் இப்போ நம்மோட இல்ல, அவர் கர்த்தரோட இருக்கிறார். ஆர்டி கெண்டல் அவரோட இருந்தவர். அவர் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் தான் அவரை மென்டர் பண்ணார். டாக்டர் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் தான் ஆர்டி கெண்டல் மென்டர் பண்ணார். இப்போ ஆர்டி கெண்டல் சொல்றாரு, ஒரு தேவ மனிதர் அவர்கிட்ட கேட்கிறாரு, யூடியூப்ல கூட இருக்க அந்த வீடியோ, கேட்கிறாரு, இப்ப இருக்கிற இளம் ஊழியக்காரர்களுக்கும் இப்ப இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வாட் யூ வாண்ட் டு சே டு டுடேஸ் யங் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிலீவர்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆர்டி கெண்டல் சொல்றாரு, நல்ல படித்த மனிதர், நிறைய டிகிரி, பெரிய பெரிய இதெல்லாம் வாங்கியிருக்கார், டாக்டரேட் எல்லாம் வாங்கியிருக்கார் தியாலஜில, பெரிய ஆள் அவரு. அவர் சொல்றாரு, ஆர்டி கெண்டல் சொல்றாரு, நான் நிறைய டாக்டரேட் வச்சிருக்கேன், நிறைய டிகிரி எல்லாம் வாங்கியிருக்கேன், பெரிய பெரிய படிப்புகள்லாம் படிச்சிருக்கேன் தியாலஜில, ஆனால் அது எதுவுமே எனக்கு என்ன பண்ணல, உதவல. ஒரு காரியம் நான் வந்து இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு சொல்ல விரும்புறேன் என்றால், பைபிள நிறைய படிங்க, நிறைய ஜெபம் பண்ணுங்க. ரெண்டு தான் சொல்றாரு. ரீட் யுவர் பைபிள், ப்ரே அ லாட். ஐ கோட் ஆர்டி கெண்டல், ரீட் யுவர் பைபிள், ப்ரே அ லாட். நிறைய வேதத்தை உட்கார்ந்து படிங்க, நிறைய ஜெபம் பண்ணுங்க. சோ அவர் என்ன சொல்றாரு, வேதத்தை படிக்கும் பொழுது கர்த்தர் யார் என்பதை நீங்க என்ன பண்றீங்க, அறிந்து கொள்றீங்க. உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் என்ன பண்றீங்க, அறிந்து கொள்றீங்க. உங்களுடைய நோக்கம், உங்களுடைய திட்டம் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு, இந்த வேதத்துல எழுதி உங்களுக்கு கொடுத்துட்டாரு. சோ இதை நீங்க படிக்க படிக்க உங்களுடைய பர்பஸ் என்னன்றதை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க, உங்களுடைய அடையாளம் என்பதை நீங்க புரிந்து கொள்றீங்க. ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்க வழிகளை நீங்கள் என்ன பண்றீங்க, பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. when you start praying, you will start knowing the ways of God. So when you read the Bible, you know the word of God. When you pray, you know the ways of God. Hallelujah. சாட்ல வந்து பாஸ்கர் போட்டிருக்காரு அந்த அந்த லிங்க், இதை நீங்க காப்பி பண்ணி பாருங்க. ஆர்டி கெண்டல் அவர் அருமையான ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார், மன்னிப்பை குறித்த ஒரு அருமையான புஸ்தகம் எழுதியிருக்காரு. அன்ஃபர்கிவ்னஸ் வந்து பத்தி ரொம்ப பெஸ்ட் செல்லிங் புக், அருமையான புஸ்தகம். முடிஞ்சா அதை நீங்க படிச்சு பாருங்க. ஆமென். சோ நீங்க வேதத்தை படிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்றீங்க, கர்த்தர் யார் என்பதை நீங்க அறிந்து கொள்றீங்க. ஹalleluya. நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய வழிகளை நீங்க என்ன பண்றீங்க, தெரிந்து கொள்றீங்க. ஆமென். when you pray, you start knowing the ways of God. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தினால் வாழ்ற ஒரு வாழ்க்கை. ஹalleluya. விசுவாசம் என்பது தேவனை மட்டுமே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. ஆமென். I repeat, Christian life is a life of living by faith, and faith is complete reliance on God. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தினால் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. விசுவாசம் என்பது தேவனை மட்டுமே சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதுதான் விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை என்பது வெறும் ஊழியர்களுக்கு மட்டும் கிடையாது. வேதம் வந்து வெறும் ஊழியக்காரன் மட்டும் விசுவாசத்துல வாழணும்னு எங்கேயுமே எழுதி வைக்கல. எங்கேயும் எழுதி வச்சிருக்கா, பாஸ்டர் விசுவாசத்தினால் வாழ்வார், இவாஞ்சலிஸ்ட் விசுவாசத்தினால் வாழ்வார், பிழைப்பார், கிடையாது. என்ன போட்டிருக்க, திருப்பி அந்த வசனத்தை போடுங்க. 2 நாள் ஆபக்குக்கு 2 நாள் போடுங்க. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். Hallelujah. The righteous shall live by his faith. ஆமென். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன பண்ணுவானா, பிழைப்பான். வசனம் டிஸ்பிளே பண்ணுங்க. வசனம் ஏன் டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது? தன் விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன ஆனா, பிழைப்பான். சோ யாரோட விசுவாசத்தினால நீங்க பிழைக்கிறீங்க? நீங்க தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலதான் நீங்க பிழைச்சு கொண்டிருக்கிறீங்க. இதே வசனத்தை எடுத்து அப்போஸ்தலர் பவுல் எழுதுறாரு பாருங்க, ரோமர் 1:17 எழுதுறாரு. அந்த வசனத்தை போடுங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி அப்படியே எழுதுறாரு. ஆதி திருச்சபைகளுக்கு எழுதுறாரு. இஸ் ரைட்டிங் டு தி ஏர்லி சர்ச்சஸ். ரோமர்ல எழுதுறாரு, கலாத்தியர்ல எழுதுறாரு, அப்புறம் எபிரேயர்ல வருது, எபிரேயர் 10 வருது, கலாத்தியர் 3 வருது, சரி கலாத்தியர் 3 வருது. அதே எடுத்து அப்படியே எழுதுறாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமென். சோ இந்த வாழ்க்கையில நீங்க பிழைத்திருக்கணும். இங்கிலீஷ்ல பாருங்க, thus shall live by faith. If you want to live the God kind of life, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த வாழ்க்கையை நீங்க வாழ விரும்பினால் நீங்க விசுவாசத்தினால மட்டும்தான் அதை வாழ முடியும். ஹalleluya. ஆமென். சோ உங்க விசுவாசத்தை வளர்ப்பதற்காக தான், உங்க விசுவாசத்தை மென்மேலும் கட்டுவதற்காக தான் ஆண்டவர் ஜெபத்தையும் வார்த்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப நான் ஏன் உங்களை பைபிள் படி ஜெபம் பண்ணுன்னு சொல்றேன்?
பாருங்க, எனக்கு ரொம்ப ஈஸி. நீங்க என்கிட்ட வந்து ஜோம் பண்ணுங்க, என்கிட்ட வந்து ஜோம் பண்ண சொல்றது ஈஸி. நான் பாட்டுக்கு எல்லாம் என்கிட்ட வா, எல்லாம் என்கிட்ட வா, ஐயா உங்களுக்காக இருக்கிறேன், ஐயா உங்களுக்காக கண்ணீர் விடுவேன், ஐயா உங்களுக்காக உபாசம் இருப்பேன், ஐயா உங்களுக்காக முழங்கால நிப்பேன், எல்லாம் வாங்க ஐயா இங்க இருக்கிறேன் பாருங்க. காலை 8ல இருந்து 10 வரைக்கும் ஐயா இங்க இருப்பேன், அப்புறம் 12ல இருந்து 2 வரைக்கும் ஐயா அங்க இருப்பேன், மாலை 4ல இருந்து 6 வரைக்கும் ஐயா இங்க இருப்பேன், எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க ஐயா இங்க இருப்பேன், வாங்க வாங்கன்னு சொல்றது ஈஸி. ஆனா கடைசி வரைக்கும் நீங்க யாரை நம்பி வாழ்ந்துட்டு இருப்பீங்க? ஐயா 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 நம்பிதான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. சரிங்களா? ஐயா என்ன கடவுளா 24 மணி நேரமும் உங்களுக்கு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு? ஐயா என்ன கடவுளா 24 மணி நேரமும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கிறதுக்கு? நாட் பாசிபிள், நாட் பாசிபிள். புரியுதுங்களா? நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல 2013 என்னுடைய வேலையை விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வரேன். 14ல நான் ஊழியத்துக்கு வரேன். ஆண்டவர் தெளிவா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, என் சபையை நீ கட்டி எழுப்பணும். ஹல்லேலூயா. யூ ஷுட் பில்ட் மை சர்ச், யூ ஷுட் பில்ட் மை சர்ச். சபையினொன்னா ஒரு பில்டிங் எல்லாம் கட்ட சொல்லல ஆண்டவர். சபைன்னு யாரும் சொல்றாரு? உங்களை சொல்றாரு அவர். இஸ் டாக்கிங் அபவுட் பீப்புள். என் மக்களை நீ என்ன பண்ணு? கட்டி எழுப்பணும். கட்டி எழுப்புறதுன்னா என்னது? வசனத்தின் மூலமாக என்ன பண்ணுவான்? உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கட்டி 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 எழுப்பணும். யூ ஷுட் ரைஸ் அப் ஆஸ் அ விக்டோரியஸ் சர்ச். ஹல்லேலூயா. ஒரு ஜெயமுள்ள ஒரு சபையாக எழும்ப வேண்டும் நீங்க. அதுதான் தேவ சித்தம். விக்டோரியஸ் சர்ச், ட்ரையம்பன்ட் சர்ச், ஒரு 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 வெற்றியுள்ள சபை. ஹல்லேலூயா. ஒரு வல்லமையான சபையாக நீங்க எழும்பணும். இதுதான் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம மத்தியில ஒரு அருமையான சாட்சி இருக்கு. அந்த சாட்சியை நம்ம பார்க்க போறோம். அந்த சாட்சிக்கு போறதுக்கு முன்னாடி சில வார்த்தை நான் சொல்றேன், ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. அவங்களுக்கு தெரியும் டாக்டர் எப்சிபா ஞானபால். நம்மளுடைய மீட்டிங்ல டாக்டர் எப்சிபால் ஞானபால் ஆன்டி வந்து ரெகுலரா வருவாங்க. சில நேரங்கள்ல அந்த காலை ஜபத்தை கூட அவங்க நடத்துறாங்க, அந்நிய பாஷை ஜபத்தை கூட ஆன்டி நடத்துறாங்க. ரொம்ப அருமையான ஒரு தேவ ஊழியர் ஆன்டி. எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்க மேல எனக்கு ஒரு மரியாதை கனம் உண்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆன்டியோட விசுவாசம், நல்ல விசுவாசம். ஆமென். ஸோ ஆன்டியோட மருமகன் பிரபு, பிரபு நம்ம மத்தியில இருக்கிறாரு. ஆமென். ஸோ அந்த அந்நிய பாஷை மீட்டிங் நம்ம ஒன்று வச்சோம்ல, 4 செஷன்ஸ் நம்ம வச்சோம். அந்த இதை டிஸ்பிளே பண்ணுங்க, அந்த போஸ்டர் டிஸ்பிளே பண்ணுங்க. கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இது ஒரு 4 கிளாஸஸ் இருக்குது. ஸோ இது நம்ம லைவா 4 கிளாஸஸ் ஜூம்ல நடத்தணும் ஜூன் மாசம். ஸோ இந்த 4 கிளாஸையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். 8 வீடியோஸ் இருக்கு. ஸோ 4 கிளாஸை வந்து 8 வீடியோவா ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் ஓப்பனாக தான் இருக்கு. ஸோ இதில் ஜாயின் பண்ண விரும்புறவங்க நீங்க ஜாயின் பண்ணலாம். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் நான் கொடுத்துருவேன். இந்த 8 வீடியோஸ் நான் கொடுத்துருவேன். இதன் மூலமாக நீங்க அந்நிய பாஷை குறித்த நிறைய காரியங்களை நீங்க அறிந்து கொள்ளலாம். எப்படி அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக்கொள்வது, அந்நிய பாஷையின் வரத்தின் முக்கியத்துவம், அந்நிய பாஷையில எப்படி தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும் பொழுது அதை எப்படி வியாக்கியானம் செய்வது, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி மற்ற ஆவிக்குரிய வரங்களை எப்படி நீங்க செயல்படுத்துவது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நாங்க போதிச்சிருக்கிறோம். நம்ம மத்தியில் அருமையான தேவ ஊழியர் ஜோ ரால்ஸ்டன் ஃபெலிக்ஸ், பாஸ்டர் ஜோ ரால்ஸ்டன் ஃபெலிக்ஸ் நம்ம மத்தியில இருந்தார். அந்த தம்பி வந்து ரொம்ப அருமையா 4 கிளாஸ் எடுத்தாங்க. ஆமென். ஸோ நீங்க வந்து இதை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோஸை. இதுல ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு, இந்த செமினார்ல ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு நீங்க காலை 6 மணிக்கு நம்ம அந்நிய பாஷையில ஜெபம் பண்றோம். அந்த ஜெபத்துல நீங்க பங்கு பெறலாம். நீங்க கேட்கலாம், ஏன் பிரதர் ரெஜிஸ்டர் பண்ணாதான் பங்கு பெறலாமா அப்படின்னா, எதுக்கு நான் அதை அப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்நிய பாஷையை பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு வெளிப்பாடு பெற்றுக்கணும். நிறைய பேருக்கு வெளிப்பாடே இல்லாம இருக்குது. அந்நிய பாஷை என்னன்னே தெரியல, அந்நிய பாஷை எப்படி பேசணும்னு தெரியல. சில பேருக்கு ஒரு பயம் இருக்கு, அந்நிய பாஷை நான் தான் அந்நிய பாஷை பேசுறேன்னா இல்ல எனக்குள்ள அந்த பிசாசு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் பயப்படுறாங்க நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள், பயங்கள், குழப்பங்கள் அதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து என்ன ஆகணும், நீங்கி போகணும். அதுக்காக தான் இந்த கிளாஸஸ் எல்லாம் வச்சிருக்கோம். நீங்க வந்து இந்த சத்தியங்களை வந்து நீங்க கேட்க தான், போதனைகளை கேட்க தான் வெளிப்பாடு உண்டாகும். வெளிப்பாடு வந்தாதான் எல்லா பயமும் சந்தேகம் நீங்க போகும், விசுவாசம் உண்டாகும். ஒன்லி ரெவலேஷன் will lead to manifestation. ஆமென். ஸோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா காலையில 6ல இருந்து அந்த 7 வரைக்கும் அந்நிய பாஷை ஜெபத்துல நீங்க பங்கு பெறலாம். அநேகர் வந்து அதன் மூலமாக பயன்படுறாங்க. ஸோ அதுல ஒரு அருமையான சாட்சி ஒன்று இருக்கு. ஸோ நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நீங்க என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என் நம்பர் உங்க டிஸ்பிளேல இருக்கு பாருங்க, 9884160264. நீங்க அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அனுப்பேன். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஒன்று இருக்கு, அது நீங்க பே பண்ணலாம். பே பண்ண முடியல அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு நான் ஃப்ரீயா கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ பே பண்ண முடிஞ்சவங்க பே பண்ணலாம். இல்ல என்னால முடியல பிரதர் அப்படின்னீங்கன்னா இட் இஸ் ஃப்ரீ ஃபார் யூ. ஹல்லேலூயா. ஆமென். ஸோ பிரபு வந்து என்கிட்ட அந்த அந்நிய பாஷை இது ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஜூன் மாசம் ஸ்டார்ட் பண்ணும்போது பிரபு என்கிட்ட கேட்டார், அண்ணா எங்க தெரிஞ்ச கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்கண்ணே,
அவங்களுக்கெல்லாம் லிங்க் அனுப்பலாமாண்ணே இந்த அந்நிய பாஷை ப்ரேயருக்கு அப்படின்னோடனே அவங்க பிரபு வீட்டில் வந்து பிரபுவோட ஒய்ஃப் எஸ்தர், அப்புறம் இவங்க டாக்டர் எப்சிபாய், ஞானபால் ஆண்டி எல்லாரும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க இன்னும் சில பேர் இருக்காங்கண்ணே, அவங்களாம் சேரணும்னு நினைக்கிறாங்கண்ணே, அவங்களுக்கெல்லாம் லிங்க் அனுப்பலாம்னா அனுப்பு அனுப்பு பிரபு அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியாது அவர் யாருக்கு லிங்க் அனுப்புனாரு, யாரை சேர்த்து விட்டாருன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் அனுப்பலாமான்னு கேட்டாரு, நான் அனுப்புங்க பிரபு அப்படின்ட்டேன். அப்படி அனுப்பி சில பேர் வந்து பிரபுவோடைய கான்டாக்ட்ஸ் மூலமாக பிரபுக்கு தெரிஞ்ச அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சில பேர் ஜாயின் பண்ணாங்க. அதுல வந்து ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடந்திருக்கு. அது என்னன்றதை பிரபுவே நமக்கு சொல்லுவாரு. பிரபு நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க, வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. என்னன்னா எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒரு அக்கா, அவங்க வந்து இப்பதான் அவங்கள்ட்ட பேசணும். அவங்க சொன்னாங்க ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் சொன்னாங்க, பேர் மட்டும் சொல்ல வேணாம், ஏன்னா அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன், இப்பதான் கொஞ்சம் இந்த இதுல இருந்து வெளில வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அவங்க வந்து ஹிந்து பின்னணியில இருந்து வந்தாங்க. அவங்க எங்க சின்ன அக்கா வந்து அவங்களோட ஏற்பாவை பத்தி சொல்லி அவங்க ஃபேமிலியே அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அவங்க ஏஸ்பா பத்தி சொன்னதுனால அவங்க ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்கு போவாங்க. அவங்க பொண்ணு அவங்க தான் இருக்காங்க, சர்ச்சுக்கு போவாங்க. அந்த மாதிரி பைபிள் படிக்க அப்படி இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 2019 இருந்து அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை. இந்த கொரோனா சீசன்ல இருந்து அவங்க வீட்டுல அவங்க வேலையில அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஆனா அவங்க என்னன்னா, அவங்க டாக்டர் அவங்க ஹெச்பா மாட்ட வந்து அவங்க நிறைய ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டு அதை மெடிடேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு 2023 வந்து திடீர்னு அவங்களுக்கு ஒரு சஸ்பெண்ட், அவங்களோட கூட இருந்தவங்க பிரச்சனைனால இவங்களையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து 3 மாசமா சஸ்பெண்ட்ல இருந்தாங்க. அப்பயும் அவங்க விடாம ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கல அந்த சஸ்பெண்ட் ஆர்டர் வந்து கேன்சல் ஆகி அவங்க எவ்வளவு நாள் சஸ்பென்ஸ் இருந்தாங்களோ அந்த சம்பளத்தை அவங்க கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆனா என்னன்னா, இந்த சஸ்பெண்ட் ஆனதுனால அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கல, அவங்களுக்கு வந்து இந்த ப்ரமோஷன் ஆகிற காரியமும் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. இப்ப அவங்க பொண்ணு வேற ஊர்ல படிக்கிறாங்க, அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போகணும்னு அவங்க ரொம்ப நாளா முயற்சி பண்றாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இவங்க கீழே உள்ள ஆபீசர்லாம் ஓகேன்னு சொல்றாங்க, ஆனா ஒரு ஹெட் ஆபீசர் வந்து இவங்களுக்கு எதிராக செயல்படுறாரு, அவர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் ரொம்ப சோர்ந்து போய் டாக்டர் மாட்ட வந்து அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க வார்த்தையை சொல்லுவாங்க, கண்டிப்பா கிடைச்சிருப்பா அப்படின்னு. இந்த சூழ்நிலை தான் என்ன செஞ்சா, ஒரு நாள் கிரண்கிட்ட கேட்டுட்டு ஜோராஸ்டல் அவங்க வந்து நிறைய அந்நிய பாஷை பேசும்போது நடந்த சாட்சியெல்லாம் சொன்னாங்க. நியாய தீர்ப்பு, நீதி இதெல்லாம் வந்து பேசும்போது எனக்கு ஆண்டவர் அதை வந்து ரொம்ப பேசுனதுனால நான் அண்ணன்ட்ட ஒரு பெர்மிஷன் கேட்டுட்டு அவங்களுக்கு அனுப்புனேன். அக்கா அந்த மெசேஜை கேளுங்க, நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஏற்கனவே அபிஷேகம் பட்டுட்டாங்க. இங்க டாக்டர் தான் லீட் பண்ணி எல்லாரையும் அபிஷேகத்தையும் பெற்றுட்டாங்க. ஆனா அப்ப அவ்வளவா அந்நிய பாஷை பேச மாட்டாங்க. எப்போ ஃபேமிலி ப்ரேயர் பண்றாங்களோ அவங்க டெய்லி எங்க வீட்டுக்கு ஃபேமிலி ப்ரேயருக்கு வந்துருவாங்க. டாக்டர் தான் லீட் பண்ணுவாங்க, வந்துருவாங்க. அப்ப மட்டும் ஒரு 5-10 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுவாங்க. அப்ப ஜோராஸ்டர் அனுப்பி அவங்க அதை கேட்டாங்க. அவங்க கேட்டுட்டு திரும்ப கிரணை நான் வந்து இந்த டங்ஸ் ப்ரேயர் வந்து டெய்லி இருக்கும், 6 மணில இருந்து இருக்கும் அப்படின்னு சொன்னனால அப்ப அண்ணன் வந்து திரும்ப இவங்களுக்கு அந்த லிங்கை அனுப்பணும். அக்கா இந்த ப்ரேயர் இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னு. பார்த்தா இவங்க வந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 மாசமா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. நாங்களும் அப்பப்ப கேட்போம், அக்கா என்னாச்சுன்னு. வர மாதிரி இருக்கும், கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஏதாவது காரணம் சொல்லி அதை நிப்பாட்டிடுவாங்க. விடாம இவங்க டாக்டர்மா ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க, அவங்களும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அது நடக்கல. இப்ப இந்த அந்நிய பாஷை பேசுறதுல இருந்து ஒரு வாரம்னே அவங்க ஜாயின் பண்ணி ஒரு வாரம் வந்துட்டு இருப்பாங்க. பார்த்தா திடீர்னு அவங்களுக்கு பிரச்சனை பண்ண ஆள் வந்து டிரான்ஸ்பர் ஆனாரா, ரிட்டையர்ட் ஆனாரா தெரியல. ஆனா அவங்க இடத்துக்கு இவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஃபேவரபிளான ஆளு ஆண்டவர் அங்க வர வச்சு இந்த ஆர்டர் அடிச்சு அவங்க வந்து சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் கிடைச்சிருக்கு, நீங்க வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பர் வாங்கிக்கலாம், நீங்க எங்கனாலும் போய்க்கலாம், அதுக்கான தடையை நாங்க நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு லெட்டராவே அடிச்சு கொடுத்துட்டாங்க. இப்ப அதை அவங்க வாங்கிட்டு வந்துட்டு அவங்கள அன்னைக்கு வந்து அம்மாட்ட சொல்லி அவங்ககிட்ட கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி கிடைச்சிருச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப நான் வந்து அவங்க அந்த அப்ப அவங்களே சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து சாட்சி எழுதி வச்சிருக்கேன், எனக்கு சொல்றதுக்கு அந்த மாதிரி. ஏன்னா அவங்க ஹிந்து பண்ணில வந்ததுனால இந்த மாதிரி சாட்சி சொல்றது அவங்களால முடியல. அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணன் ஃபியூச்சர்ல ஒரு நாள் அவங்க இது பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு. அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் அந்த அந்நிய பாஷை இதுலயும் ஜாயின் பண்ணி கண்டினியூவா பேசுறோம். அந்த அந்நிய பாஷையில ஜாயின் பண்ணி அவங்க பேசும்போதுதான் இதோட அற்புதம் நடந்துச்சு. அது எங்களுக்கும் தெரியும். ஏன்னா அந்நிய பாஷையில பேசும்போது நிறைய அற்புதங்கள் என் வாழ்க்கையில நடந்திருக்கு, எங்க ஃபேமிலியில வந்து நடந்திருக்கு.
எனக்கு வந்து அந்நிய பாஷை பேசும்போது டாக்டர் அம்மா தான் எனக்கு சொல்லி, எனக்கு தெரியாதப்ப அப்ப அவங்க சொல்லி எஸ்தர் ஒய்ஃப் மூலமா நான் அந்நிய பாஷை அபிஷேகம் பெற்றோம். அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுல வந்து வல்லமை இருக்குங்கிறது. நம்ம பேசும்போது தெரியலனாலும் கண்டிப்பா அதுக்கு ஒரு நாள் ரிசல்ட் வருங்கிறது ரொம்ப கான்பிடண்டா எனக்கு தெரியும். அதனால அந்த அக்காவுக்கு அனுப்பினோம். ஆனா நான் இதெல்லாம் சொல்லல, அக்கா நீங்க ஜாயின் பண்ணுங்க அந்நிய பாஷை பேசுங்கன்னு சொல்லி. அது மாதிரி நான் ரொம்ப எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எங்க ஃபேமிலியில வந்து அந்நிய பாஷை அபிஷேகம் பெறுவாங்க. ஆனா ரொம்ப பேசுறது கம்மி. அப்ப அவங்களுக்காக நாங்க ஜாயின் பண்ணிட்டு இருந்து இந்த அண்ணனோட இந்த மீட்டிங்ல வந்து நாங்க ஜாயின் பண்ணும்போது எங்க பெரியக்கா, சின்னக்கா, அவங்க பிள்ளைங்க, நாங்க ஃபேமிலியா இது எல்லாரும் ஜாயின் பண்ணி அந்நிய பாஷை பேசும்போது, இப்ப அவங்க சின்னக்கா எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நான் போய் அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க எல்லாமே சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இந்த அந்நிய பாஷை பேசுறதுனால முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம எப்பலாம் பேசிக்கிட்டே இருக்கணுங்கிற அந்த இது இருக்கு எங்களுக்கு. அந்த ஒரு அபிஷேகத்தோட அந்த வல்லமை இருக்கு அப்படி சொல்லி. அதனால இந்த அக்கா அந்த சாட்சியை சொன்னாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 9, 10 மாசம் நடக்காதது. அந்நிய பாஷை பேசும்போது யாரெல்லாம் எதிரா இருந்தாங்களோ அவங்க வந்து வேற இடத்துக்கு மாத்தி அவங்களுக்குள்ள ஆட்களை கொண்டு வந்து வச்சு கர்த்தர் தான் அதை செய்தாரு. கர்த்தர் மாத்திரம் தான் செஞ்சாரு. ஏன்னா நம்ம நார்மலா பேசும்போது இது எப்படி நடந்துக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்நிய பாஷை பேசும்போது கண்டிப்பா நடந்துச்சு. அந்த அக்காவுக்கு இப்ப வந்து எல்லாம் அந்த இதுல இருந்து இது அவங்களுக்கு பெரிய ஒரு சோர்வா இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் எல்லாமே ஆர்டர்ஸ் ப்ரொமோஷன் எல்லாம் வாங்குறாங்க. இவங்களுக்கு அது கிடைக்கல. ஏன்னா உங்க வீட்டுல உங்க ஃபேமிலி எல்லாம் ஹிந்து பின்னணி. இவங்க மட்டும்தான் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்க பொண்ணு இந்த 2 பேர் தான். அவங்க சர்ச்சுக்கு வராங்க. எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி இப்ப அந்நிய பாஷை பேசுறதுலயும் அவங்க ரொம்ப இதா இருக்காங்க. அதனால இந்த இந்த சாட்சி வந்து கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். அந்நிய பாஷை பேசும்போது இது நடக்குது. இது ரொம்ப முக்கியம் என்னன்னா எங்க ஃபேமிலிலயும் நாங்க போற சபையில வந்து ஒரு அண்ணன் வந்து சொன்னாங்க, உங்களை வந்து உங்களுக்கு நாங்க நிறைய ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்காண்டி நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்ப வந்து அவங்க சொன்னாங்க, ஒரு நபர் உங்களோட இணைப்பாங்க. நாங்க அப்ப நினைச்சோம், சரி நமக்கு என்ன தேவையோ அதுக்காண்டி ஆளு இயேசுவா இணைப்பாருன்னு. ஆனா அப்பதான் தெரிஞ்சு இப்ப அண்ணனை இணைச்சிருக்காங்க. அண்ணன் மூலமா இந்த அந்நிய பாஷை காரியங்களை இது பேசும்போது நாங்க எதெல்லாம் நினைச்சுக்கோமோ அதெல்லாம் சீக்கிரம் நடக்க போகுது. அதுக்கு நிறைய அந்த அஸ்திபாரம் என்னன்னா ஜோராஸ்டல் பேசின அந்த 4 மெசேஜையும் கண்டிப்பா கேட்காதவங்க தயவு செய்து அதை கேட்கும்போது இந்த இதெல்லாம் தெரிஞ்சிடும். இன்னொன்னு இதுல நீங்க ஜாயின் பண்ணி இந்த காலையில வந்து பண்றது வந்து என்னாலலாம் முடியாது. நான் திரும்ப ஒரு அண்ணன் நிப்பானுங்க ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டே இருப்பேன். அப்புறம் எப்பெல்லாம் எங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பேசிட்டு இருப்போம். இது வந்து பெரிய ஒரு எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா இப்ப என்னன்னா இது எனக்கு இந்த இதுல ஒரே ஒரு வசனம் மட்டும் எனக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டே இருந்தாரு. என்னன்னா இந்த இதுல யோனால ஒரே ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, அதாவது மாயையை நம்பி கிருபையை போக்கடிக்கிறதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. மாயைனா இன்னைக்கு என்ன நடக்குதோ அதான் மாயை. அதை நம்ம வந்து பார்த்துட்டு கிருபையை விட்டுருவோம். ஆனா நம்ம அந்நிய பாஷையில பேசும்போது இந்த மாயெல்லாம் போய் நம்ம கிருபையினால நம்ம காரியம்லாம் நடந்துரும். இது உறுதியா இருக்கு. அதனால தேங்க்யூ அண்ணா. இந்த சாட்சியை அந்த அக்காக்காண்டி ஜெபம் பண்ணிக்கோங்க. அவங்களோட கேன்சர் அந்த இதெல்லாம் இனிமே ஆண்டவர் கண்டிப்பா செஞ்சிருவாரு. இதுவரை உதவி எபினேசர் இனி அவங்களுக்கு உதவி செய்வாரு. தேங்க்யூ அண்ணா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ பிரபு. அருமையான சாட்சி. அந்த சிஸ்டர் வந்து நான் பிரபு எனக்கு இன்னைக்கு சாயங்காலம் ஃபோன் பண்ணி இந்த சாட்சியை சொல்லும் பொழுது எனக்கு ஐ வாஸ் ரிஜாய்சிங் இன் த ஸ்பிரிட். என் ஆவியில நான் அப்படி எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, ஆமென். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன் என்று என்ன சொல்றாரு பவுல் சொல்றாருல, அப்படி எனக்கு ஒரு சந்தோஷம். வாவ், வி சர்வ் a good God. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஸோ அப்போ பிரபு ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணாரு. என்ன சொன்னார்னா, அந்த சிஸ்டர் வந்து அந்த 4 செஷன் அட்டன் பண்ணவே இல்லையா. அதாவது நம்ம பாஸ்டர் ஜோ எடுத்த 4 செஷன் அட்டன் பண்ணவே இல்லையா. அவங்க ஜஸ்ட் வந்து அந்த மார்னிங் ப்ரேயர் மட்டும் அட்டன் பண்ணியிருக்காங்க. ரெகுலரா வந்து அட்டன் பண்ணி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்பதாகவே அவங்க அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவாங்கலாம். பட் ஆனா ரெகுலரா பண்றது கிடையாது. ஒரு நாள் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க. பட் என்ன ஆயிடுச்சு, ரெகுலரா என்ன பண்ணல, அவங்க பண்ணவே இல்லை. ஸோ தொடர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஜெபத்துல கலந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆனா இந்த செஷன் எல்லாம் பெருசா அவங்க ஒன்றும் உட்காந்து அட்டன் பண்ணல, கேட்கலாம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஆஃபீஸ் லேட்டா முடியுமா, அவங்க வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிருமா. முடியாத காரியங்கள், கூடாத காரியங்கள்லாம் என்ன ஆயிடுச்சு, நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். யார் அவங்களுக்கு பிரச்சனை பண்ணாரோ அந்த மனுஷன் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், மாத்திட்டார், இடத்த மாத்திட்டார். ஹல்லேலூயா, ஆமென். சோ இங்க சீக்ரெட் வந்து என்ன தெரியுமா, இங்க சீக்ரெட் வந்து என்னன்னா, லூக்கா 18:1 இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாத்தீங்களா, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் சீக்ரெட், வேற எதுவும் கிடையாது. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. நம்ம இந்த காலையில 6 மணிக்கு ஜெபம் வச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க. ஏன்னா நம்ம தனியா ஜெபம் பண்ணும் பொழுது சில நேரம் நம்மளுக்கு சோர்வு வந்துருது இல்ல. தனியா ஜெபம் பண்ணும் பொழுது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிறோம், டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம், அப்புறம் போன் எடுத்து நோண்டுறோம்.
அப்புறம் அப்புறம் கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கு. அதுக்காக தான் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், அந்த 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் ஜோம் பண்ணிட்டு அதை அப்படியே அந்த அந்த ஃபயரை கேட்ச் பண்ணி என்ன பண்ணிடணும், த்ரூ அவுட் த டே ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடணும். அந்த 6 மணில இருந்து 7 மணி வந்து எப்படின்னா ஒரு ஸ்டரிங் அப் மாதிரி, ஒரு கலக்கி விடுற மாதிரி. ஒரு ஒரு காஃபில வந்து சுகரை போட்டீங்கன்னா சுகர் போய் அடியில் விழுந்துடும். அப்புறம் கொஞ்சம் கலக்கி விடணும், நல்லா கொஞ்சம் ஸ்டர் பண்ணணும். ஸ்டர் பண்ணீங்கன்னா அப்படியே நல்லா கரையும். அது போல தான் அந்த 6ல இருந்து 7 வந்து என்ன பண்றோம், ஸ்டரிங் பண்றோம். உங்களை ஒரு மோட்டிவேஷன் பண்றோம், கொஞ்சம் புஷ் பண்றோம். சில நேரம் தேவைப்படுது இல்ல, பிள்ளை ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுது, கொஞ்சம் தள்ளி கிள்ளி போ ஸ்கூலுக்கு போ அப்படின்னு தள்ளி விடுறோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தள்ளி விடணும், அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பிக்கப் பண்ணிட்டு என்ன பண்ணிடும், ஸ்கூலுக்கு போயிடும். அது மாதிரி தான் அந்த காலையில் அந்த 1 மணி நேரம் ஜெபம். ஸோ அந்த 1 மணி நேரம் ஜெபம் முடிஞ்ச பிறகு நீங்க என்ன பண்ணணும், தொடர்ந்து உங்களுடைய அந்த டே ஃபுல்லா நீங்க என்ன பண்ணுங்க, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அது ரொம்ப முக்கியமான காரியம். அந்த 1 மணி நேரத்தோட நிறுத்திடாதீங்க. டோன்ட் ஸ்டாப் வித் தட் 1 ஹவர். அது வந்து ஒரு ஒரு ஸ்டார்ட் தான், அது ஒரு பூஸ்ட் தான். அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி விட்டோன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நடுவில் நீங்க உங்க நாள் முழுவதும் நீங்க என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். நீங்க வேலை செய்யும் பொழுது, நீங்க வீட்டுல வேலை, நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களா, வீட்டுல வேலை செய்றீங்களா, நீங்க வீட்டுல வேலை செய்யலாம். நீங்க வந்து சமைக்கும் பொழுது ஜெபம் பண்ணிட்டே சமைக்கலாம். ஆண்டவரே நீ நல்லவர், உங்களுடைய நாமத்தை ஊத்திக்கிறேன். சரி, பிசாசுக்கு பிடிக்காத காரியம் என்ன தெரியுமா, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தல் தான். பிசாசுக்கு பிடிக்காத காரியமா அதுதாங்க, வேற எதுவும் கிடையாது. நீங்க என்னைக்கு கர்த்தரோட நாமத்தை உயர்த்தாமல் உங்க உங்க பிரச்சனையை உயர்த்துறீங்களோ, அப்படின்னா நீங்க பிசாசுக்கு வந்து என்ன பண்ணிட்டீங்க, வழி வகுத்துட்டீங்கன்னு அர்த்தம். The day you refuse to exalt the name of Jesus and you started exalting your problem, you're opening the door for the enemy. பிசாசுக்கு ஆண்டவர் நாமத்தை உயர்த்ததே பிடிக்காது. he hates thanksgiving. நன்றி செலுத்துவது பிசாசுக்கு பிடிக்காத காரியம். he's a unthankful, unfaithful, ungrateful guy. பிசாசு வந்து நன்றி கட்டவன், சரிங்களா, நன்றி இல்லாதவன், நன்றி கட்டவன். பாருங்க, அதுதான் பண்ணா பாருங்க, ஆதாம் ஏவாளுக்கு அதை தான் பண்ணா, நன்றி கட்டத்தனத்தை கொடுத்துட்டான், அன்கிரேட்ஃபுல்னஸ் கொண்டு போய் உள்ள விதைச்சிட்டான். எல்லாத்தையும் பண்ணி அழகா கொடுக்குறாரு ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை. அதுல இருக்கிறது எல்லாமே உனக்கு தான் சொந்தம். பொண்ணு வெள்ளி, பொண்ணு எல்லாம் கிடக்குதான், விளையிற பூமின்னு போட்டிருக்கு. அப்படியே கீழே கிடக்குது பொண்ணு எல்லாம். அதை எடுத்து அந்த அந்த அம்மாவுக்கு என்ன வேணுமோ எடுத்து அழகா நெக்லஸ் பண்ணி மாட்டிக்கலாம். அப்படி கிடக்குது எல்லாம். அவ்வளவு மரம், செடி, கொடி, மிருகங்கள் எல்லாம் கொண்டு 5 ஆறு ஓடுது, உள்ள ஓடுது. ஒரு மனுஷனுக்கு இத்தனை ஆறா, இத்தனை நதி ஓடுது, எல்லாம் அவ்வளவு இருக்குது, செழிப்பா இருக்குது. ஆனா பாருங்க, ஒரு 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 அன்கிரேட்ஃபுல்னஸ், ஒரு நன்றி கெட்ட தன்மையை கொண்டு வந்து உள்ள போட்டு என்ன சொல்லிட்டான், எப்பா ஆண்டவர் பாரு அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு பாத்தியா, பாரு ஆண்டவர் வந்து நீ அவரை மாதிரி ஆகுறது ஆண்டவர் பிடிக்கல. உடனே அவனுக்குள்ள தோணுது, ஆண்டவர் இப்படி என்ன ஆண்டவர் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு நன்றி கெட்ட தன்மை வந்துச்சு. அன்தேங்க்ஃபுல்னஸ், அன்கிரேட்ஃபுல்னஸ் அவனுக்குள்ள வந்துருச்சு. அது உள்ள வந்த உடனே பாவம் உள்ள வந்துருச்சு. அது உள்ள வந்தானே பாவம் வந்துருச்சு. பாவம் வந்து என்ன ஆயிருது, உள்ள வந்துருச்சு, பழத்தை சாப்பிட்றான், கடைசியில் என்ன ஆயிரும், பாவத்துல விழுந்துடும். ஸோ பிசாசுக்கு பிடிக்காது என்னது, நீங்க நன்றி சொல்லாம இருக்கிறதா பிசாசோட வேலையை. அதுதான் பண்ணுவான், குழம்பு வச்சுக்கிட்டே இருப்பான். என்னதான் ஆண்டவர் என்ன செய்தார் பிரதர், ஆண்டவர் ஏன் பிரதர் இப்படி செய்யறாரு, வாயை திறந்து அதை என்னைக்குமே அதை வாய் திறந்து அதை சொல்லாதீங்க. உங்க வாய் திறந்து அந்த அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணவே பண்ணாதீங்க. ஆண்டவரே அப்படி பண்றாரு, ஆண்டவரே அப்படி பண்றாரு, ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார். ப்ளீஸ் டோன்ட் சே தட் வேர்ட், ப்ளீஸ். அது ரொம்ப மோசமான அவிசுவாச வார்த்தை. அதை நீங்க சொல்லும் பொழுது நீங்க தேவனுடைய நாமத்தை நீங்க என்ன பண்ணீங்க, மட்டுப்படுத்துறீங்க, பிசாசை உயர்த்துறீங்க. whenever you say what did God do for me, you are exalting the devil and not Jesus Christ. Please don't do that. அது செய்யவே செய்யாதீங்க. வாழ்க்கையில அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya, ஹalleluya. சங்கீதக்காரன் சொல்றான் பாத்தீங்களா, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் உன் கோலும் தடியும் என்னை தேற்றும். அப்படின்னா என்னது, சில நேரத்துல மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறது போலதான் இருக்குது வாழ்க்கை. சில நேரம் அப்படிதான் இருக்குதுங்க வாழ்க்கை, மரண இருளா இருக்குது, சுத்தி இருள் தான் இருக்குது. எந்த பக்கம் திரும்பணும்னே தெரியல, எங்க பார்த்தாலும் இருளா தான் இருக்குது, எங்க பார்த்தாலும் ஒரு நம்பிக்கையற்ற தன்மையா தான் இருக்குது, எங்க போறதுனே தெரியல, யாரை நம்புறதுனே தெரியல, எல்லாருமே கைவிட்ட மாதிரி இருக்குது. ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். அப்படின்னா என்ன சொல்றான் சங்கீதக்காரன், மரண இருள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் அவருடைய கோல், அவருடைய தடி நம்மளை பாதுகாக்கும். His rod and his staff will protect us. Hallelujah. His rod, his staff. சொல்லுங்க, அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை பாதுகாக்கும், என்னை தேற்றும். சொல்லிட்டு அடுத்த வருஷம் சொல்றான் பாருங்க, டப்புன்னு அப்படியே மாறுது பாருங்க. உன் பகைவேற்கு முன்பதாக ஒரு பந்தியை நான் ஆயத்த பண்ணுவேன், உன் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை. அப்படியே மாறுது பாருங்க. அப்படியே அப்படின்னா என்ன அர்த்தம், சத்துருக்கள் இருக்கிறாங்க, சத்துருக்கள் அங்கதான் இருக்கிறான். வேதம் எங்கேயாவது சொல்லுதா சத்துருக்களே உனக்கு இருக்காதுன்னு எங்கேயா போட்டிருக்கா, சொல்லுங்க, ஒரு வருஷம் தான் காட்டுங்க எனக்கு, சத்துருக்களே இருக்காதியா உனக்கு.
போட்டிருக்கா? கிடையாது. எல்லா இடத்துலயும் என்ன தெரியுமா போட்டிருக்கு? சத்துரு வெள்ளம் போல் வந்தாலும் தேவன் கொடியேற்றுவான் தான் போட்டிருக்கே வசனம், தவிர எங்கேயுமே சத்துருக்கள் இருக்க மாட்டான்னு ஒரு இடத்துல கூட போடல பாருங்க. கவனிச்சிருக்கீங்களா? அதான் சொல்றேன், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தி. அப்படின்னா சத்துருக்கள் இருப்பான், ஆனா நீ நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்ப. ஏன்னா பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறவர் யார்? கர்த்தர். ஹalleluya. பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர். இந்த நிலைமைக்கு எப்ப தெரியுமா வருவீங்க? when you will come to this stage. உங்க சத்துருக்கள் முன்பதாக உட்கார்ந்து ஒரு பந்தியில நீங்க சாப்பிட்டு இருக்கிறது எப்ப வரும் உங்களுக்கு? அந்த 4வது வசனத்துல நீங்க கரெக்டா இருக்கும்போது இங்க வந்துருவீங்க. 4வது வசனம் சொல்றீங்க பாத்தீங்களா? மரண இருளின் பள்ளத்தாக்கு. 4வது வசனத்தை போடுங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் உன் கோலும் உம் தடியும் என்னை தேற்றும் சொல்றீங்க பாத்தீங்களா? இருளான காலத்துல கர்த்தாவே நீரே என் வெளிச்சம், நீரே என் கோல், நீரே என் அடைக்கலம், நீரே என்னுடைய பலத்த துருகம் அப்படின்னு இருளான காலத்துல கர்த்தரை நீங்க உயர்த்துறீங்க பாத்தீங்களா? ஹalleluya. அது எங்க கொண்டு வந்து உங்களை விட்டுருமா? உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியில உங்களை ஆண்டவர் உட்கார வைப்பார். உங்க சத்துருக்கள் பார்ப்பாங்க. அவங்க சத்துருக்கள் முன்பதாகவே ஆண்டவர் உங்களை உட்கார வைத்து உங்களை விசாரிப்பார். உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் உங்களை தொடரும் என்று சொல்கிறார். ஹalleluya. Amen. The secret to victorious Christian life is a life of thanksgiving and prayer. Amen. எப்பொழுதும் நன்றி சொல்வேன். எல்லா காலத்திலையும் நான் நன்றி சொல்வேன். சொல்லி மட்டும் பாருங்களேன். சொல்லி மட்டும் நன்றி. இன்னையில இருந்து ஒரு முடிவெடுங்க. இன்னையில இருந்து டேக் a decision today. இன்னையில இருந்து ஒரு முடிவெடுங்க. நான் எப்பொழுதும் நன்றி சொல்வேன் ஆண்டவரே. எல்லா நேரத்திலும் நன்றி சொல்வேன். ஹalleluya. என் சூழ்நிலைகள் கடினமா இருக்கும் பொழுதும் நான் நன்றி சொல்வேன். இருளான நாட்களிலும் நான் நன்றி சொல்வேன். நீங்க ஒரு முடிவெடுங்க. நான் சொல்றேன், ரொம்ப நாள் அப்படி இருக்காது. இருள் ரொம்ப நாள் இருக்காதுங்க. darkness will fade away. when the light of God comes, darkness will fade away. தேவனுடைய மகிமையான ஒளி வரும் பொழுது இருள் எல்லாம் நீங்கி போகும். இருள் எல்லாம் நீங்கி போகும். ஹalleluya. ஹalleluya. ரபஹலமா ஷகதரபோ ரிகபலதரனமா. thank you lord. நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் ஹalleluya. அதனால தான் பாருங்க, பவுலும் சீலாம் பாத்தீங்களா? ஜெயில போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க, பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இங்க நமக்கு எல்லாமே ஏசியில உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு கவனிச்சிருக்கீங்களா? நம்ம ஆளுங்க நல்லா வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஏசியை போட்டு உட்காந்துக்கிட்டு நல்லா 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவனே புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறான். என்னங்க, அப்படிதான் இருக்கிறாங்க பாதி பேரு. நல்ல ஒரு பிரச்சனை கிடையாது. நல்லா வீட்டுல உட்காந்துருப்பாங்க, நல்லா ஏசியை போட்டு உட்காந்துருப்பாங்க, 3 வேளை சோறு இருக்கும் வீட்டுல, பேங்க்ல காசு இருக்கும், கையில செலவுக்கு போயிட்டு வர்றதுக்கு கார் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தார் பிரதர்? கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் பிரதர்? என்ன பண்றது சொல்லுங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தர் உங்களை ஒண்ணும் செய்ய முடியல. கர்த்தர் என்ன செய்தான்னு கேட்கறது உங்களை ஒண்ணும் பண்ண முடியல. நீங்க அப்படிதான் புலம்பிட்டு இருக்கீங்க. அப்போஸ்தலர் 16:25 போடுங்க. பவுலும் சீலாவும் தூக்கி என்ன பண்ணிட்டாங்க? சிறையில் அடைச்சிட்டாங்க. எதுக்கு அடைச்சாங்கன்னா ஊழியம் பண்ணாங்க. கர்த்தருக்காக ஊழியம் பண்ணதுனால சிறையில் அடைச்சாங்க. அட்டூழியம் பண்ணலங்க. பவுலும் சீலாம் போய் அட்டூழியம் பண்ணல, எங்கேயும் போய் திருடல, எங்கேயும் போய் கொள்ளடிக்கல, எவனையும் கெடுத்து போடல. கர்த்தருக்காக ஊழியம் பண்றாங்க. ஹalleluya. ஊழியம் பண்ணதுனால என்ன அவங்களுக்கு அவங்களை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? அடைச்சிட்டாங்க. அவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. அப்போ நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி பாருங்க. நடுராத்திரியிலே இங்க அடைச்சு வச்சிருக்கிறாங்க. 23 இருந்து போடு விஜய். எப்படி அடைச்சு வச்சாங்களாம்? அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அடுத்தது பயங்கரமா அடிச்சு நொறுக்கி கொண்டு போய் போட்டாங்க உள்ள. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். தொழுமரம் என்றால் கால்களை தொழுமரம் என்றால் இந்த மாடு எல்லாம் மூவ் பண்ணாம இருக்கிறது ஒரு கட்டை மாதிரி மாட்டி விட்டுருவாங்க. சரிங்களா? கால்லாம் மூவ் பண்ணாம அப்படியே ஸ்டெடியா நிற்கும் இந்த மாடுலாம். அந்த மாதிரி ஒரு கட்டை மாதிரி காலில் மாட்டிட்டாங்கன்னா காலெல்லாம் ஆட்ட முடியாது. யோசிச்சு பாருங்க, கால் இப்படியே இருக்கணும், காலு இப்படியே இருக்கணும். நம்ம ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஜோம் பண்ண வர மாட்டேங்குது. ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு நல்லா 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 சாப்பிட்டுக்கிட்டு நமக்கு ஜோம் பண்ண வர மாட்டேங்குது. கேட்ட கர்த்தர் என்ன பண்ணார் பிரதர்? கர்த்தர் ஒண்ணும் பண்ண மாட்டான்னு புலம்பிக்கிட்டு இருக்கோம். இவங்க எங்க இருந்தாங்களாம்? கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். வச்சுட்டு அடுத்தது பாருங்க 25வது வசனம். நடுராத்திரியே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, எப்ப ஜெபம் பண்றாங்க? அடிச்சு அவங்களை கொண்டு போய்
உள் 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 சிறை, இன்னர் பிரிசன். இன்னர் பிரிசன்னா பிரிசனுக்கு கீழே ஒரு பிரிசன் இருக்குமா, அப்படின்னா கீழே அது மாதிரி டஞ்சன் மாதிரி இருக்கும், பேஸ்மெண்ட் டஞ்சன், இருட்டா இருக்கும், காத்து வராது, ஒரே நாத்து அடிக்கும். அந்த மாதிரி இடத்துல இன்னர் பிரிசன்ல உள் சிறையில் வைத்து அந்த நேரத்துல என்ன பண்றாங்க, இவங்க காலை கொண்டு போய் அந்த அந்த கட்டையில மாட்டி அந்த ஸ்டாக்கிங்ஸ்ல போட்டு மாட்டி வச்சிருக்கிறாங்க. அப்ப நடுராத்திரியே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட அதான் சொல்றாருங்க, நடுராத்திரியிலே நீங்கள் ஜெபம் பண்ணி துதித்து பாடினால் சீக்கிரம் விடிந்து விடும். எத்தனை பேருக்கு விடியணுங்க? எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு என் வாழ்க்கையில ஒரு விடிவு உண்டாகணும்? யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க எனக்கு ஒரு விடிவு உண்டாகணும் பிரதர்? ஐ வாண்ட் டு see the morning sun. ஐ வாண்ட் டு see the விடிவு உண்டாகணுமா? அப்ப நடுராத்திரியில என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, துதித்து பாடுங்க, அப்ப விடிவு உண்டாகும். ஒரு 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 அருமையான வசனம் இருக்குல்ல பழைய ஏற்பாட்டுல, அது என்ன வசனம்? ஃபார் sorrow goes through the night but joy comes in the morning. அது தமிழ்ல போடு விஜய், அது பழைய ஏற்பாட்டுல வருமே, அது ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல. joy comes in the morning. Psalms 35, joy comes in the morning. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். weeping may endure for a night but joy comes in the morning. சொல்லுங்க, விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். சாயங்காலத்திலே, சாயங்காலத்திலே என்ன அர்த்தம்? ராத்திரி அழுகை உண்டாகும். என்னைக்குமே நல்லா கவனிங்க, இருள் ராத்திரி இது எல்லாமே பெர்மனன்ட் கிடையாது, இது எல்லாமே டெம்பரரி தான். நம்ம வாழ்க்கையில பாக்குற இருளா இருக்கலாம், தோல்விகளா இருக்கலாம், பிரச்சனைகளா எல்லாம் டெம்பரரி தான். இன்னைக்கு இப்ப பாருங்க, இப்போ மணி கிட்டத்தட்ட என்னாச்சு, 9 மணி ஆயிடுச்சு. நான் வெளியே பார்த்தா அப்படியே இருட்டா இருக்கு, ரூம்ல இருந்து அப்படியே வெளியே பாக்குறேன், ஃபுல்லா இருட்டா இருக்கு, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஐயோ இப்படி இருட்டாயிருச்சு, ஐயோ இப்படி இருட்டாயிருச்சுன்னு புலம்பிட்டு இருந்தா வச்சுக்கோ, புலம்பிட்டு இருக்கணுமா? புலம்பிட்டு இருந்தேன்னா என்ன சொல்லுவாங்க, என் வைஃப் வந்து சொல்லுவா, என்ன பைத்தியங்கத்தையே பிடிச்சிருச்சு அந்த மனுஷனுக்கு, நைட் 9 மணி ஆச்சு, இருட்டாயிருச்சு, காலையில 5 மணி ஆனா சூரியன் வரப்போகுது, எந்தெந்த மனுஷன் பைத்தியங்கத்தையும் பிடிச்சிருச்சு போல உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். ஐயோ இருட்டாயிருச்சு, அப்படிதான் நம்ம எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கோம். ஐயோ பிரச்சனை வந்துருச்சு பிரதர், ஐயோ ஒரே இருட்டா இருக்கு பிரதர், ஐயோ ஒரே கஷ்டமா இருக்கு பிரதர், கத்தர் எங்க இருக்கிறான்னு தெரியல பிரதர், கத்தர் இருக்கிறாரா பிரதர், கத்தர் இருக்கிறாரா போயிட்டாரா, கத்தர் கை விட்டார் பிரதர், என்ன கத்தர் எனக்கு மட்டும் தான், இது வேற ஒண்ணு புதுசா ஒண்ணு, கத்தர் எனக்கு மட்டும் தான் செய்ய மாட்டார் பிரதர், மத்த எல்லாருக்கும் செய்யறாரு பிரதர், என்ன மட்டும் விட்டுறாரு பிரதர். கத்தர் உங்க மாமியார் பாருங்க, உங்களை மட்டும் விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் நல்லா கவனிப்பார் பாருங்க. மாமியார் கத்தரையும் மாமியாரையும் வந்து சேர்த்து வச்சு பார்க்காதீங்க தயவுசெய்து, சரிங்களா? கத்தர் உங்க மாமியார், அதை உங்களை மட்டும் பார்த்து கரம் வச்சு அடிக்கிறாரு உங்க கத்தர் உங்களை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேதத்துல எப்பொழுதுமே இருள் ராத்திரி அப்படின்லாம் போட்டிருக்குன்னா அது எப்பவுமே கொஞ்ச காலத்துக்கு தான். இட் இஸ் ஒன்லி ஃபார் அ வைல், இட் இஸ் ஒன்லி ஃபார் அ வைல். சங்கீதக்காரன் அழகா எழுதுனான், ஹல்லேலூயா, weeping may endure for a night. சாயங்காலத்திலே அழுகை தங்கும். எவ்வளவு நேரம்? இப்போ 9 மணி ஆச்சுங்க நைட்டு, ஹார்ட்லி 6-7 ஹவர்ஸ்ல விடிஞ்சிடும் எனக்கு. இப்படி தூங்கி எந்திரிச்சேன்னா 5 மணிக்கு எந்திரிச்சேன்னா 6 மணிக்கு ஜெபம். 6 மணிக்கு ஜெபம் அரைக்கும் போது எப்படி இருக்குது? நல்ல வெளிச்சமா இருக்கு. ஹல்லேலூயா. உட்காந்து புலம்பிட்டு இருக்கோம். நம்மள என்ன பண்றோம்? வெளிச்சமே வரப்போறது இல்ல, வெளிச்சமே வராதுன்ற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கோம். இதுதான் பிசாசோட தந்திரம். இப்படிதான் பிசாசு ஏமாத்திட்டு இருக்கான். உன் வாழ்க்கையில வெளிச்சமே வராதுடா உனக்கு, நீ இருளே தான் கிடப்ப, உனக்கு ஃபியூஸ் போயிருச்சு, பல்பு போயிருச்சு, அவ்வளவுதான் அவுட்டு, இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பான் பிசாசு வந்து. நம்ம உட்காந்து ஆமா கரெக்ட் பிசாசு, நீ கரெக்டா தான் சொல்ற, ஆமா கரெக்ட் தான், ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றதுக்கு வந்து கேட்டுட்டு இருக்கிறது. சொல்லுங்க, சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். weeping may endure for a night but my joy comes in the morning. weeping and darkness will not endure forever. hallelujah, amen. அழுகையும் இருளும் நீடித்த காலத்திற்கு, ரொம்ப நாளுக்கு அது என்ன பண்ணாது, இருக்காது. சீக்கிரமாக எனக்கு என்ன வரப்போகுது? களிப்பு உண்டாகும். joy comes in the morning, my breakthrough comes. பாருங்க அந்த சிஸ்டர் பாருங்க, அவங்க வந்து ஜெபத்துல ஜாயின் பண்றாங்க. அந்த சிஸ்டர் பிரபு சொன்னார் பாத்தீங்களா சாட்சி, வரும்பொழுது எப்படி உள்ள வராங்க? weeping may endure for a night, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், அப்படி அந்த நிலைமையில தான் உள்ள வராங்க ஜெபத்துக்குள்ள. அவங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் 2 வாரமா தான் வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 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 ஒரு பேர் ஒண்ணு காட்டும், அவங்க பேர் வரும், அவங்க பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நல்லா சொல்ல மாட்டேன். அவங்க பேர் காட்டும், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, யாராவது வந்துடுறாங்க, கரெக்டா வந்துருவாங்க. 5:45 நான் லாகின் பண்ணேன்னா அவங்க கரெக்டா இருப்பாங்க. 5:55 உட்காந்துருப்பாங்க. யாராவது புதுசா இருக்கிறா, யாருன்னு தெரியல, சரி பரவாயில்ல ஜபத்துக்கு வராங்க, நல்லபடியா வரட்டும் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் தான் இன்னைக்கு பிரபு சொல்றாரு, இந்த மாதிரினா எனக்கு தெரிஞ்சவங்க தானே, ஒரு வாரமா 2 வாரமா கரெக்டா காலையில வந்துடுறாங்கன்னு பாத்தீங்க பாருங்க. ஒன்னும் ரொம்ப நாள்லாம் ஆகல, ஒரு 2 வாரத்துல எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. டோட்டல் சால்வ், எல்லாம் சால்வ் ஆகி இப்ப நிம்மதியா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா.
அதுதான் சொல்றேன். ஆண்டவர் அதனாலதான் சொல்றாரு, எப்பா இடைவிடாமல் ஜோம் பண்ணு, தொடர்ந்து ஜோம் பண்ணு, சீக்கிரத்திலே நான் நியாயம் செய்வேன்னு சொல்றாரு ஆண்டவர். பிசாசு என்ன சொல்லுவான், உனக்கெல்லாம் நியாயம் கிடைக்காது, உனக்கெல்லாம் ஒண்ணும் வராது. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா வந்து ஜோம் என்கிட்ட வாயான்றாரு, என்கிட்ட வா, நீ ஏன் அங்க ஓடுற, நீ ஏன் இங்க ஓடுற, நீ ஏன்ப்பா அவரு ஜோம் பண்ணுவாரா, இவரு ஜோம் பண்ணுவாரா, இவர்கிட்ட போலாமா, ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, இங்க இருந்து நான் ஒரு தேவ மனுஷன்ட்டு ஜோம் பண்ண போகணும், நல்லா கவனிங்க, ஜோம் பண்ண போகணும். அவர் எங்கேயோ இருக்கிறாரு, ஒண்ணு சென்னையில இருக்காரு, இல்ல வேற ஊர்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவரை பார்க்க போகணும், அதுக்கு நான் வண்டியை தூக்கிட்டு கிளம்பி போகணும், அதுக்கு ஒரு 2 மணி நேரம் காரை ஓட்டிட்டு போகணும். சென்னை டிராபிக்ல ஓட்டிட்டு போறதே ஒரு பெரிய சோதனை தான். ஓட்டிட்டு போகணும். இல்ல வெளியூர்ல இருந்தாருன்னா அதுக்கு ஒரு ட்ரெயினை பிடிச்சி, பஸ்ஸை பிடிச்சி, ஃபிளைட்டை பிடிச்சி போகணும். அதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு பேசாம உட்காந்து நான் ஜோம் பண்ணேன்னா சீக்கிரத்திலே கழிப்பு உண்டாகும், சீக்கிரத்திலே நியாயத்தை நானே பெற்றுக்கொள்வேனே. நம்ம ஏன் ஜோபம் பண்ண மாட்டோம் தெரியுமா? நம்ம ஏன் ஜோபம் பண்ண மாட்டோம்னா, நம்மளே ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கிறோம். என்ன முடிவு தெரியுமா? நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்க மாட்டார். இது நீங்க எடுத்த முடிவு. பிசாசு உங்களுக்கு போட்ட போய் நீங்களே நம்பி நீங்களே ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டார். நல்லா கவனிங்க. எங்குமே வேதத்துல ஆண்டவர் அப்படி போடவே இல்லை. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல யாபேஸ் அப்படின்ற ஒரு மனுஷன் இருந்தார். ரொம்ப அருமையான ஒரு மனுஷன். இதை பார்த்து நம்ம முடிச்சிருவோம். யாபேஸ் கேள்விப்பட்டீங்களா? பழைய ஏற்பாட்டுல ரொம்ப நிறைய வசனம்லாம் கிடையாது அவரை பத்தி. ஏதோ சில வசனங்கள் தான் இருக்குது. அதை போடுவோம் பாருங்க. யாபேஸ் 1 நாளாகவும் 4:10 4:9 போடுங்க. 4:9 1 நாளாகவும் 4:9. யாபேஸ்ன்றவர் பாத்தீங்கன்னா அவர் பத்தி 2 வசனம் தான் போட்டிருக்கு. யூதா கோத்திரத்துல வர்றாரு அவரு. he belongs to the tribe of Judah. யூதா கோத்திரத்துல வர யாபேஸ், ஜாபஸ் அப்படின்னா, யாபேஸ் அப்படின்னா என்ன தெரியுமா வருது, என்ன தெரியுமா அர்த்தம்? வழியில நான் அவனை என்ன பண்ணேன், வேதனையிலையும் வழியிலையும் நான் அவனை பெற்றெடுத்தேன். அதுதான் அதுக்கு அர்த்தம். சன் ஆஃப் பெயின். சில பேர்லாம் யாபேஸ்னு பேர் வச்சவங்களாம் எனக்கு தெரியும், தெரியாம வச்சுட்டாங்க போல அவங்களெல்லாம். யாபேஸ்னா வழியில நான் அவனை பெற்றெடுத்தேன். அவங்க அம்மா பேர் வச்சா. அம்மா எப்படி எல்லாம் பேர் வச்சிருக்காங்க பாருங்களேன். புள்ள பிறந்தா சந்தோஷமா பேர் வைப்பாங்களா இல்லையா? நம்ம எப்படி பேர் வச்சிருக்கு பாருங்க. வழியிலையும் வேதனையிலையும் நான் பெற்றெடுத்தேன் அப்படின்னு பேர் வச்சிருக்கு அந்த அம்மா. அதுக்கு என்ன பிரச்சனையே தெரியல. அந்த யாபேஸ் அந்த அம்மா வயிற்றுல இருக்கும்போது அந்த அம்மாக்கு என்ன பிரச்சனை தெரியல. புருஷன் என்ன குடும்பம் பண்ணான்னு தெரியல, மாமியார் என்ன குடும்பம் பண்ணிச்சோன்னு தெரியல, நாத்தனார் என்ன பிரச்சனை பண்ணிச்சோ தெரியல. அந்த அம்மா பாவம் பயங்கர டிராமால இருந்திருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதனால அந்த அம்மா யாபேஸ் என்று நான் அவனுக்கு பேர் வைக்கிறேன். நல்ல வலியிலையும் துக்கத்தையும் நான் அவனை என்ன பண்றேன், பெற்றெடுத்தேன் பேர் வைக்கிறது. பாருங்க, யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன். அப்பனா அந்த அம்மா ரொம்ப துக்கமா இருந்திருக்கு. அந்த பையன் பிறக்கும் பொழுதே ரொம்ப துக்கத்தை அனுபவிச்சிருக்கு அந்த அம்மா. அந்த 10 மாசமும் துக்கத்துல இருந்திருக்கும். குடும்ப சூழ்நிலை சரியா இருந்திருக்காது அந்த அம்மாக்கு. ஒருவேளை கணவர் சரியா இருந்திருக்க மாட்டாரு. அது 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 எந்த குடும்பத்துல போச்சோ, கட்டி கொடுத்தாங்க, அந்த குடும்பம் சரியில்லாம இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்கும். அதனாலதான் நம்ம துக்கத்தோட பெற்றெடுத்தேன் இந்த அம்மா. சரிங்களா? துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். சரிங்களா? சோ அவன் பேரே துக்கம் தான், வலி, வேதனை, பெயின். பிகாஸ் ஐ போர் ஹிம் இன் பெயின். வலியில பெற்றெடுத்தேன், துக்கத்துல பெற்றெடுத்தேன். அவன் பேரே வலிதாங்க. யோசிச்சு பாருங்க. டே வலி வாடா, டே துக்கம் வாடா. ஆபிரகாம் ஆண்டவர் எப்படி பேர் வச்சாரு? ஜாதிகளுக்கு தகப்பன். ஆண்டவர் பேர் வச்சா வேற மாதிரி பேர் வைக்கிறாரு. ஆபிரகாம் ஆபிரகாம்னு மாத்தாரு. போன வாரம் பார்த்தோம்ல, போன டியூஸ்டே பார்த்தோம். இதெல்லாம் நம்ம இல்லாதவர்களே இருக்கிறது போல அழைக்கிறது. ஆண்டவர் பேர் வச்சா எப்படி வைக்கிறாரு பாருங்க. பிள்ளையே இல்லாதவன ஜாதிகளுக்கு தகப்பன்றாரு. 90 வயசு கிழவிக்கு ராஜகுமாரின் பேரை வச்சுட்டாரு. சாரா அப்படின்னு அர்த்தமா? பிரின்சஸ். கிழவிக்கு பிரின்சஸ் பேரை வச்சுட்டாரு. மாதிரிதான் பேர் வைப்பாரு. ஹல்லேலூயா. ஆனா இந்த அம்மா பாருங்க எப்படி பேரை வச்சிருச்சு பாருங்க. வலி, வேதனை, துக்கம் பேரை வச்சிருச்சு. ஆனா இங்க அவனை பத்தி என்ன எழுதியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான். என்ன கனம் பெற்றிருந்தான் அவன்? என்ன கனம் பெற்றிருந்தான்? ஒரு கணமும் இல்லைங்க. எனக்கு எதனால அவனை பத்தி கணம் பெற்றவனா இருந்தான்னு எழுதியிருக்குன்னா, அது அடுத்த வருஷத்துல வருது பாருங்க. 10வது வசனத்துல தான் அது போட்டிருக்கு. ஏன் அவன் கணம் பெற்றவனா இருந்தான்? ஏன் ஆண்டவர் கண்ணில் அவன் வெளியேறப்பட்டவனா இருந்தான்? Why was he more honorable in the eyes of God? Why was he more precious in the eyes of God? மனிதர்கள் கண்கள்ல அவன் ஒரு துக்கம், அவன் ஒரு வேதனை, அவன் ஒரு வலி. மனிதர்களோட கண்கள்ல அவன் எப்படி இருக்கிறான்? ஒரு தோல்வியா இருக்கிறான், ஒரு ஒண்ணுக்கு உதவாதவனா இருக்கிறான். அவன் ஏன் பிறந்தான்? அவங்க அம்மா நினைச்சிருக்கலாம் இவனை ஏன் பெற்றெடுத்துன்னு கூட நினைச்சிருக்கலாம். சரி, அந்த பையனால அந்த அம்மாவுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த அம்மா இருந்த சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதனால இந்த அம்மா சொல்லிருக்கலாம், இவனை ஏன் நான் பெற்றெடுத்தேன்? நானே துக்கத்துல இருக்கிறேன், நானே வழியில இருக்கிறேன், ஆனா இந்த பையனை நான் பெற்றெடுத்துட்டேன்னு அந்த நினைச்சிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன்
கனம் பெற்றவனா இருந்தான். சகோதரர்கள் அநேகர் பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவன். ஏன் கனம் பெற்றவனா இருந்தானா, அவன் ஒரு அருமையான ஜெபம் பண்றா பாருங்களேன். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, ஹalleluya, ஐ லவ் திஸ் பேசேஜ். என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பகுதின்னு சொல்லலாம். நிறைய பகுதிகள் இருக்கு, ரொம்ப பிடித்தமா. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, ஹalleluya. அவன் வேதனை உள்ளவன், வலி உள்ளவன், ஒண்ணுத்துக்கு உதவாதவன் அப்படின்னு அவங்க வீட்டுல சொன்னாலும் அவன் யாரை நோக்கி பாக்குறான் பாருங்க, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. ஹalleluya. இன்றைக்கு நீங்க யாரை நோக்கி பாக்குறீங்க, அதுதான் முக்கியம். ஆர் யூ லுக்கிங் அட் யுவர் செல்ஃப்? ஆர் யூ லுக்கிங் அட் யுவர் வீக்னஸ்? நீங்க உங்களை பாக்குறீங்களா? உங்கள் குறைவுகளை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? உங்க சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்க எந்த ஃபேமிலியில பிறந்தீங்கன்னு அந்த ஃபேமிலியை உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? நான் எந்த குடும்பத்துல வாக்கப்பட்டேன்னு அதை உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க எதை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? யாபேஸ் நினைச்சிருக்கலாம், நான் அப்படியே இருந்துக்கலாமே, வலி, என் பேரே வலிதான், என் பேரே துக்கம் தான், அப்படியே இல்ல. அவன் சொல்றான், நான் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்க்க போறேன். பார்த்து என்ன கேட்க போறானா? இஸ் கோயிங் டு ஆஸ்க் தி இம்பாசிபிள். நடக்க முடியாதத ஒரு காரியத்தை கேட்க போறான். இதெல்லாம் சாத்தியமே கிடையாது, அதான் அவன் கேட்க போறாங்க. யாரும் கேட்காத ஒரு காரியத்தை கேட்கிறான். ஏன் அவனை கனம் பெற்றவன் சொல்றாங்க தெரியுமா? பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிரேயர், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபெய்த். Why does the Bible call him more honorable than all his brothers? ஏன் வேதம் அப்படி சொல்லுது? ஏன்னா அவன் பண்ண ஜெபம், அவனோட விசுவாசம் அப்படி இருந்தது. என்ன ஜெபம் பண்றான் பாருங்களேன். இந்த பையன் எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. யாபேஸ் எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, வாவ், எப்படி தொடங்கினான் பாருங்க. எடுத்த உடனே டாப் கியர் போட்டான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, ஓ யூ bless me indeed. பாருங்க, அவன் அழுல புலம்புல. ஏன் இப்படி பண்ண, என்ன ஆண்டவரே, நான் என்ன ஆண்டவரே தப்பு பண்ண, எனக்கு எதுக்கு ஆண்டவரே துக்கம் பேர் வச்சீங்க, எனக்கு எதுக்கு வலியின் பேர் வச்சீங்க, என்ன எதுக்கு இந்த குடும்பத்துல பறக்க வச்சீங்க? சில பேர் அப்படி கூட யோசிச்சுட்டு, என்ன இந்த குடும்பத்துல பறக்க வச்சீங்க? நான் அமெரிக்கால பிறந்த, அமெரிக்கால பிறந்த அமெரிக்க ஜனாதிபதியா இருப்பீங்க. சில பேர்லாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்க பிறந்தா அப்படியே ட்ரம்ப் எல்லாம் தாண்டி போயிருப்பீங்க பாருங்க. சில பேர் அப்படிலாம் யோசிச்சு சொல்றாங்க, ஏன் நான் இங்க பிறந்திருக்க கூடாது பிரதர், அமெரிக்கால பிறந்து அப்படியே கிழிச்சிருப்பீங்க அப்படியே எல்லாரும். அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. தயவுசெய்து ப்ளீஸ் டோன்ட் திங்க் லைக் தட். ஆண்டவர் உங்களை இங்க பிறக்க வைத்திருக்கார் என்றால் இங்க உங்களை கனமுள்ளவர்களாக மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் உங்களை இங்க வச்சிருக்கிறார். Hallelujah. If God has made you to be born in this land, in this family, God will make you honorable in the sight of all men. இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை பிறக்க வச்சிருக்கிறார், இந்த குடும்பத்துல பிறக்க வச்சிருக்கிறாரா, இந்த ஊர்ல பிறக்க வச்சிருக்கிறாரா, அங்க உங்களை கனமுள்ளவரா மாத்துவார். பாருங்க, அருமையான டெஸ்டிமனி பாஸ்டர் ஜோ ரால்ஸ்டன் பேசினார் பாத்தீங்களா, 4 நாள். அவர் எந்த ஊர்ல இருக்காருங்க? பாதி பேருக்கு எழுப்பூர்னா எங்கன்னே தெரியல. என்கிட்ட கேட்கறாங்க ஃபோன் பண்ணி, பிரதர் எங்க இருக்கு பிரதர் அந்த ஊர்? எனக்கே தெரியாதுங்க அந்த ஊர் எங்க இருக்குன்னு. நான் திருச்சிக்கு தான் போயிருக்கேன். திருச்சி சிட்டி தான் எனக்கு தெரியும். நான் சொன்னேன் திருச்சி சிட்டில இருந்து வெளியில இருக்கேன். ஆனா இன்னைக்கு பாருங்க, அவரு எவ்வளவு கனம் உள்ளவரா ஆண்டவர் மாத்தி இருக்கிறார். அவரு எப்படி அவர் கனம் உள்ளவரா மாத்தினாரு? எப்படி மாத்தினாரு? ஏன்னா அந்த மனிதர் இரவும் பகலும் தேவனை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் why is more honorable? ஏன் பாஸ்டர் ஜோ ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறாருங்க? நம்ம எல்லாம் பாஸ்டர் ஜோ ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஏன் உயர்த்தி இருக்கிறாரு? why is he more honorable? ஏன் அப்படி உயர்த்தி இருக்கிறார் ஆண்டவர்? இலுப்பூர் என்ற சின்ன பட்டணத்துல இருக்கிறார் அவர். சில நேரம் ஒரு மீட்டிங் நடத்தும் போது இன்டர்நெட் கூட சரியா வராது நமக்கு, அது கூட ஸ்டேபிளா இருக்காது. அந்த மாதிரி ஒரு சின்ன பட்டணத்துல இருக்க எப்படி ஆண்டவர் இப்படி வைத்திருக்கிறார்? ஏனென்றால் அவர் எந்த மனுஷனை நம்பி ஊழியத்துக்கு வரலங்க. அவர் தேவனை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன். அவர் விசுவாசத்தினால் பிழைக்கிற ஒரு மனுஷன். அவர் இரவும் பகலும் கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்கிறார். அவர் கர்த்தரை மட்டுமே அவர் நோக்கி பார்க்கிறார். நான் சொல்றேன், நீங்க எங்க இருந்தாலும் இரவும் பகலும் அவரை நோக்கி பாருங்க. யூ வில் பி ஹானரபிள் among all men. எல்லா மனிதர்களையும் காட்டிலும் உங்களை ஆண்டவர் கனம் உள்ளவராக மாற்றுவார். இட்ஸ் an open challenge, I am telling you. God will raise you. God will lift you up. Hallelujah. Amen. So இந்த யாபேஸ் என்ன சொல்றான் பாருங்க. யாபேஸ் என்ன சொல்றான் பாருங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. பாருங்க, அவன் பாருங்க எப்படி ஜோம் பண்றான் பாருங்களேன். நமக்கெல்லாம் இப்படி ஜோம் பண்ண ஆண்டவரே எல்லையை பெருக்காங்களா, ஜோமே பண்ண மாட்டோம். நம்மளாம் எங்க ஜோம் பண்றோம் நம்மளாம் அப்படி. சித்தமானால் இந்த குஷ்டரோகி ஜபம் தான். பாதி பேர் இந்த குஷ்டரோகி ஜபம் தான். கிறிஸ்தவத்துல பிடிச்ச ஜபம் என்ன தெரியுமா? குஷ்டரோகி ஜபம் தான் எல்லாருக்கும். சித்தமானால் ஆண்டவர், உமால கூடுமானால். ஒண்ணு குஷ்டரோகி ஜபம், இல்லைன்னா அந்த திமிர்வாத பையன் இருந்தாலும் அவனோட அப்பா ஜபம். உம்மால் கூடுமானால் ஏதாவது செய்ய மாட்டவரே, உங்களால முடிஞ்சாத செய்யுங்கப்பா, ஏதாவது முடிஞ்சா நாளைக்கு கஞ்சி ஊத்துங்கப்பா. ஒண்ணு மத்தேயு 8 ஜபம், இல்லைன்னா மார்க் 9 ஜபம். இதான் நமக்கு தெரிஞ்ச ஜபம்.
அவன் எப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. பழைய ஏற்பாட்டுல பழைய உடன்படிக்கையில பிரமாதமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்கிறாங்க, கிருபையின் காலத்துல கூட இல்ல. நம்ம புதிய உடன்படிக்கையில கிருபையின் காலத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கோம். மேன்மையான உடன்படிக்கை, மேன்மையான வாக்கு தத்தங்கள், பெட்டர் கவர்னன்ட், பெட்டர் ப்ராமிசஸ் இருக்குது. இயேசுவின் ரத்தமே நமக்காக சிந்தப்பட்டிருக்கு. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம். அவரே நம்மளுடைய தகப்பனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் நிரப்புதெல்லாம் கிடையாது. ராஜாக்கள் மேல இருப்பாங்க, சில தீர்க்கதரிசிகள் மேலதான் பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரு. ஒரு இன்ஃபீரியர் கவர்னன்ட், அந்த மாதிரி ஒரு கவர்னன்ட்ல இருக்கிற ஒரு மனுஷனை, அந்த மனுஷன் எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. யார் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார்? துக்கம் வலி என்ற யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்றேன், யாபேஸோட ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் என்றால் உங்கள் ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. யாபேஸோட எல்லைகளை ஆண்டவர் விரிவாக்கினார் என்றால், யாபேஸை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்றால், யாபேஸோடு ஆண்டவர் இருந்தால் என்றால், யாபேஸை பெருக செய்தார் என்றால் ஆண்டவர் உங்களையும் பெருக செய்வார். பழைய உடன்படிக்கையில இருக்கிற ஒருத்தன் இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். புதிய உடன்படிக்கையில உட்கார்ந்துக்கிட்டு நம்ம கதறிக்கிட்டு இருக்கோம். என்னங்க, பழைய உடன்படிக்கையில உட்கார்ந்து இருக்கிறான். போல்டு பிரேயருங்க. Oh, that you would bless me indeed and enlarge my territory, that your hand would be with me, and that you would keep me from evil, and that I may not cause pain. So God granted him what he requested. ரெண்டே வசனம் தான் இருக்கு அவனை பத்தி பைபிள்ல. 2 வசனமும் நச்சுன்னு இருக்கு. 2 வசனம் தான். 2 வரி எழுதினாலும் திருக்குறள் மாதிரி 2 வரி எழுதினாலும் அழகா எழுதுன மாதிரி எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. போலீஸ் பிரிட் எழுதி வச்சிருக்கிறார். 2 வசனம் தான். வளவளலாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் சொல்றேன், யாபேஸோட தேவன் உங்களுடைய தேவன் யாபேஸுக்கு செய்ததை விட 1000 மடங்கு உங்களுக்கு செய்வார். ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நீங்கள் இன்றைக்கு தேவனுடைய குமாரர்களாக இருக்கிறீங்க, குமாரத்திகளாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. யாபேஸ் வாஸ் நாட் a son. யாபேஸ் ஒரு ஆண்டவரோட பிள்ளை எல்லாம் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. அவன் இஸ்ரேல்ல இருக்கிற ஒரு மனிதன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பட் யூ ஆர் a son. You are a daughter. நீங்க தேவனோட பிள்ளையா இருக்கிறீங்க. புத்திர சுவிகாரத்தின் ஆவி உங்கள் மேல ஊற்றப்பட்டிருக்கு. அவர் பிள்ளைக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறாரு அவர்? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி, நன்றி. இன்றைக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்கணும்னா இந்த முடிவு தான் எடுக்கணும். ஆண்டவரே, நான் இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ண. This is the decision that you have to take today. இன்றையிலிருந்து ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ண போறேன். லூக்கா 18:1 சொல்றது போல, ஹல்லேலூயா, சோர்ந்து போகாமல் நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க போறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். சோர்ந்து போகாமல் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் லூக்கா 18:8 படி, சீக்கிரத்திலே நீங்கள் நியாயம் செய்வீர்கள். சீக்கிரத்திலே நீங்க நியாயம் செய்வீங்க. சீக்கிரத்திலே எனக்கு பதில் கொடுப்பீங்க. ஆகையால் நான் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. 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 சோ இந்த டங்ஸ், கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் மீட்டிங்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அந்த போஸ்டர் போடுங்க. கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய விசுவாசத்துல அடுத்த லெவலுக்கு நீங்க அப்கிரேட் ஆயிருவீங்க. Your faith will move to the next level. Hallelujah. என வேத வார்த்தை வல்லமை உள்ளது. The word of God is powerful. Hallelujah. அந்த தேவ வார்த்தை நீங்க கேட்கும் பொழுது you will certainly move to the next level. ஏன்னா விசுவாசம் வார்த்தையினால் மட்டும் தான் உண்டாகும். சோ ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா காலை ஜெபத்திலே நீங்க கலந்து கொள்ளலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க மத்தியில செய்ய விரும்புகிறார். God wants to do great things among you. நான் சொல்றேன், இப்போ நீங்க பாக்குறதெல்லாம் சாதாரண காரியங்க. ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்கள் உங்களுக்கு வைத்திருக்காருங்க. great things God wants to do through you. உங்களால கிரகிக்க முடியாத காரியங்களை ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிறாரு. நினைத்து பார்க்காத அளவுக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செயல்படணும்னு நினைக்கிறாருங்க. அவரு நம்ம தான் அவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கோம், குறுக்கி வச்சிருக்கிறோம், லிமிட் பண்ணி வச்சிருக்கிறோம். லிமிட்டானது இது போதும், இது போதும், இது போதும், சித்தமானா சொல்லி நம்ம பாருங்க. யாபே சித்தமானாலும் ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஆண்டவரே ஆசீர்வாதியும் எல்லையை பெருகு விரிவாக்கும், ஆண்டவரே என்னை பெரிய ஆளாக்குன்ட்டான். ஸ்ட்ரைட்டா வந்துட்டான் பாயிண்ட்டுக்கு. நம்ம சித்தமானால் பெரிய ஆளாக்கும், சித்தமானால் என்ன இது பண்ணும், சித்தமானால் அது பண்ணும்.
எதுக்கு எடுத்தாலும் சித்தமானான்னு சொல்லி கடைசியில் ஒண்ணுமே நடக்காம போயிருக்கு. ஒரு பாயிண்ட்ல போய் ஆண்டவர் ஒண்ணும் செய்யல, ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், ஆனா என்ற ஒண்ணும் செய்யல. நல்லா கேட்டுக்கோங்க, உங்க நினைவாக இருக்கிறார். இரவும் பகலும் உங்கள் நினைவாக இருக்கிறார். இரவும் பகலும் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரே நபர் உங்களுடைய ஆண்டவர் மட்டும்தான். He is a God who works for you day and night. Day and night he remembers you. Hallelujah. இரவும் பகலும் உங்களே நினைச்சு கொண்டிருக்கிற ஒரே மனுஷன் தெரியுமா? ஆண்டவர் மட்டும்தாங்க. உங்க பொண்டாட்டி கூட உங்களுக்கு இரவும் பகலும் நினைக்கல. ஒரு 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 டிப்பு கொடுக்குறேன், ஒரு மேரேஜ் இது கொடுக்குறேன் உங்களுக்கு. எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்க கணவர் கூட இரவும் பகலும் உங்களை நினைக்கல, உங்க மனைவி கூட உங்களை இரவும் பகலும் நினைக்கல. சரிங்களா? நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா என் கணவர் இரவும் பகலும் நினைச்சு கொண்டிருக்கோம். போய் கணவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்ல மாட்டாரு. ஏன்னா நீங்க ஏதாவது அப்புறம் ஏதாவது நாளைக்கு சாப்பாடுக்கு போட்டு போட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல மாட்டாரு. அதனால போய் கேட்காதீங்க. சரிங்களா? அதனால நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க இரவும் பகலும் என் கணவர் என்னையே நினைச்சு கொண்டு இருக்கிறார் அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாது ஒன்னும். சரிங்களா? இரவும் பகலும் என் மனைவி என்னையே நினைத்து கொண்டு இருக்கிறார், அதெல்லாம் கிடையாது ஒன்னும். சரிங்களா? கடவுள் மட்டும்தான் இரவும் பகலும் உங்களை நினைப்பாரு. எங்க அம்மா அப்பா இரவும் பகலும் என்னையே நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. எங்க அப்பா என்ன பத்தியே தான் யோசிக்கிறார், எங்க அம்மா என்ன பத்தியே தான் யோசிக்கிறாங்க. போய் கேட்டு பாருங்க, அப்பதான் தெரியும். உங்க அம்மா சொல்ல, ஆமா எனக்கு வேற வேலை இல்ல, உன்னை பத்தியே தான் யோசிக்கணும், எனக்கு 1008 வேலை இருக்கு. போய் கேட்டு பாருங்க உங்க அம்மா கிட்ட போயிட்டு, இரவு பகலும் என்ன யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா அம்மா, என் அம்மா யாரே அப்படின்னு நல்லா கேட்டு பாருங்க. அம்மா சொல்ல, ஆமா எனக்கு வேற வேலை இல்ல, உன்னை பத்தியே தான் யோசிக்கணும், வீட்டுல எவன் சமைக்கிறது, எவன் இது பண்றது, பெரிய உன்னை பத்தி தான் யோசிக்கிறான், பெரிய இவன். ஆனா ஆண்டவர் மட்டும் தான் என்ன பண்றாரு? இரவும் பகலும் உங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார், சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா வாட் எவர் யூ வாண்ட் யூ கம் டு மீ. உனக்கு என்ன வேண்டும் என்றால் என்னிடத்துல வாண்டார். கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம், நீங்க காணிக்கை கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஹல்லேலூயா அந்த அந்த விதைக்கான அறுவடை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உற்சாகமாக கொடுக்கிறவன் இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நல்ல நிலத்துல விதைக்கிறீங்க. ஹல்லேலூயா. when you are giving to the Lord, ஹல்லேலூயா, நீங்க கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கும் பொழுது நல்ல நிலத்துல விதைக்கிறீங்க. ஹல்லேலூயா. you are sowing on good ground. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக ஹல்லேலூயா உங்க நீதியின் விளைச்சலை பெருக செய்வார். God will multiply the seeds of righteousness that you sow. ஹல்லேலூயா. ஆமென். உங்க எல்லா தேவைகளையும் கர்த்தர் அவருடைய மகிமையின் மூலமாக, கிறிஸ்துவின் மூலமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவர் அதை சந்திப்பார். All your needs will be met according to the riches of his glory in Christ Jesus. அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அதை சந்திப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். இதை கொடுப்பதற்கான வழிகளை உங்களுக்கு வைத்திருக்கிறோம். நீங்க யூபிஐ மூலமாக கொடுக்க வேண்டும் என்றால் நீங்க ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். யூபிஐ, கூகுள் பே, போன்பே, பேடிஎம், யூபிஐ, எந்த யூபிஐ மூலமாக நீங்க ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். இல்ல யூபிஐ மொபைல் நம்பர் 9884160264. யூபிஐ ஐடி மென்ஷன் பண்ணிருக்கோம் கீழே, jjkiranpaul@okicici. டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணுவதற்கு நீங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எடுத்துக்கலாம். நேம் கிரண் பால் JJ, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ICIC 00000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், சென்னை சாந்தோம் பிரான்ச். ஆமென். சோ ஒரு பகுதியை மட்டும் நம்ம வாசிப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா அநேகருக்கு நமக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஹல்லேலூயா, நான் ஏன் கொடுக்கணும்? ஏன்னா கொடுப்பது என்பது கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9:6 படிப்போம். 2 கொரிந்தியர் 9:6. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாய் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆமென். அடுத்தது, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கொடுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆல் சஃபிஷியன்சி, சகல நற்கிரியைகளையும் பெருகும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்வார். So you'll have all sufficiency in all things and abundance for every good work. அதற்கான கிருபையை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவர் பெருக செய்கிறார். சோ கொடுப்பதற்கான வழிகளை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறோம். அதை டிஸ்ப்ளே பண்ணுங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். நீங்க கொடுத்துட்டு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி விட்டீங்கன்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் நாங்க அனுப்பி விடுவோம். ஸோ நீங்க கொடுக்குற காணிக்கை கர்த்தருடைய ஊழியத்திற்காக அது செலவு செய்யப்படும். இட் வில் கோ டு த மினிஸ்ட்ரி அண்ட் த ஒர்க் ஆஃப் த லார்ட் டு ஸ்ப்ரெட் த காஸ்பல். கர்த்தருடைய
வார்த்தையை ஹalleluya பிரசங்கிப்பதற்காக, அவர் வார்த்தை கொண்டு போவதற்காக, அநேக இடத்திற்கு ஹalleluya கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அது பயன்படுத்தப்படும். கொடுக்கிற அனைவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல.